எவ்வளவு அழகாக இருக்கிறது. கிரு இதோ. ஆ ஆ ஓ இல்ல. என் பொம்மை, நீ சரியா இருக்கியா? நான் உனக்கு இப்போ காட்டுறேன். இப்போ வாவ், அப்படியே எனக்கு தேவைப்பட்டது. ஒரு நிமிடம், இதோ கூரை. ஆஹா, பிராவோ. மற்றவர்களின் உதவியின்றி நான் எல்லாவற்றையும் செய்வேன். வாவ், தயார். எங்கள் அடித்தளம் 2வது மாடி, 3வது ஒன்று மற்றும் கூரை. வாவ், நான் உண்மையில் சோர்ந்து போய்விட்டேன். அர்த்தமற்றது. என் வீடு மிகவும் அழகாக இருக்கும். அது அக்கம் பக்கத்தில் சிறந்ததாக இருக்கும். வாங்க தொடங்கலாம். நமக்கு ஒரு ஜன்னல் இருக்கு. ஒரு பொன்னான வீடு செய்யலாம். என் பொம்மைக்கு சிறந்தது தேவை. இன்னும் கொஞ்சம் பொன். இப்படித்தான். நீ என்ன நினைக்கிறாய் மியா? ஹோம், இது உண்மையில் அழகாக இருக்கிறது. ஓ, எனக்கும் ஒரு யோசனை வந்துவிட்டது. பாரு, நான் என் வீட்டை மிகவும் வண்ணமயமாக செய்ய போகிறேன். என்னிடம் இந்த அழகான மார்க்கர்கள் இருக்கின்றன. வாவ், எனக்கு இது மிகவும் பிடிக்கும். அது அற்புதம். இப்போது இதோ என் கூரை. நான் வண்ணமயமான பென்சில்களை பயன்படுத்தப் போகிறேன். இப்போது எவ்வளவு ஸ்டைலிஷாக இருக்கிறது பாருங்கள். உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? ஜானஸ், சரி சரி, என் வீடும் இப்போது அலங்கரிக்கப்படும். வாவ், அந்த லபு பூசுகளை பாருங்கள். இது அழகாக இருக்கிறது. மீண்டும் தொடர்கிறோம். நான் லபு பூ என்று எழுத்துக்களை எழுத வேண்டும். அருமை. இந்த அழகை பாருங்கள். என் வீடும் அழகாக இருக்கிறது இல்லையா? உங்களுக்கு இது பிடிக்கிறதா? உன் புதிய வீட்டை பிடிக்கிறதா? அது ஒரு உறுதியான ஆம். ஓ, இது குளிராக இருக்கிறது. உங்களுக்கு குளிரா? ஆம், மிகவும் குளிரா இருக்குது. அழாதே, எனக்கு ஒரு யோசனை இருக்குது. நாம் ஒரு நெருப்பிடம் அமைக்கப் போகிறோம். இல்லை, நான் எல்லாவற்றையும் மிகவும் சிறப்பாக மாற்றுவேன். அதுதான், நீங்கள் உட்காரலாம். ஆஹா, சரியானது. நீங்கள் அதை விரும்புகிறீர்கள் என்று மகிழ்ச்சி. எனக்கும் ஒரு நெருப்பு இடம் இருக்கும். இதோ. ஓப்ஸ், ஓ, நான் இதை நன்றாக யோசிக்கவில்லை. நான் என்ன செய்ய வேண்டும்? சரி, என் காலனி கயிறுகள். இது ஆரஞ்சு நிறத்தில் உள்ளது மற்றும் அது தீ போல தெரிகிறது. ஆம், இதுவே மிகவும் சிறந்தது. உட்காருங்கள் லபுபு. நான் உண்மையில் இதை மிகவும் விரும்புகிறேன். நன்றி. ஓ, இது நகைச்சுவையாக இருக்கிறது. நான் ஒரு திரைப்பட தியேட்டர் உருவாக்குவேன். அப்படியா? எப்படி பிடிக்கிறது? ஓ ஓ ஓ இல்லை, அது தவறான படம். ஒரு நிமிடம். நான் எல்லாவற்றையும் சரி செய்வேன். ஆம், இது மிகவும் சிறந்தது. லபுபு சாகச படம். இதை நீங்கள் கண்டிப்பாக விரும்புவீர்கள். சரி,
இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. இங்கிருந்து விலகிவிடு. ஒரு நிமிடம். நானும் ஒரு அதிசயமான காரியம் செய்ய போகிறேன். அது வேலை செய்யவில்லை. ஓ, நான் யோசிக்கிறேன். ஓ, எனக்கு ஒரு அற்புதமான யோசனை வந்துவிட்டது. எனக்கு சில துணி மற்றும் சில ஒளி தேவை. வாவ், உங்களுக்கு இது பிடிக்கிறதா? ஆப்ஸ். ஓ, உங்களுக்கு ஒரு படுக்கை வேண்டும். நான் இப்போது எல்லாம் செய்வேன். பாருங்கள், இது உங்களுக்கு சரியானது. ஓ, சரி. இது இருக்குமை? இல்ல. ஓ, இது அழகாக இருக்கிறது. எவ்வளவு வசதியாக இருக்கிறது. நிச்சயமாக என் அழகுக்காக எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு ஒரு வசதியான மற்றும் சுகமான படுக்கை வேண்டும். அதுதான். வேலைக்கு இறங்குவோம். வாவ், எனக்கு இந்த ஸ்பான்ஸ் வேண்டும். அப்படியே போடுங்கள். நமக்கு ஒரு படுக்கை கிடைத்து விட்டது. ஆனால் ஏதோ ஒன்று கண்டிப்பாக குறைவாக உள்ளது. ஆஹா, சரி, ஒரு போர்வை. இன்னும் சில அலங்காரங்களை சேர்த்து முடிந்தது. ஜானிஸ் பற்றி என்ன? என்ன? சரி, அடுத்ததுக்கு போகலாம். என் லெபுபுவுக்கு கண்டிப்பாக ஒரு அலமாரி தேவை. நான் அறையையும் அலங்கரிக்கிறேன். ஓ, ஆம், இது மிகவும் அழகாக இருக்கிறது. நான் பியானோ வாசிக்கிறேன். எனக்கு தெரியும். நான் ஒரு அலமாரியும் செய்ய போகிறேன். உள்ளே என்ன இருக்கிறது? எதுவும் இல்ல. சரி, என் லெபுபுவுக்காக உடைகள் தயாரிக்க போகிறேன். இந்த அழகான உடையை பாருங்கள். மேலும் ஒரு ஜாக்கெட். அலமாரியை நிரப்புகிறேன். இப்போது இந்த அறை மிகவும் வசதியானதாக உள்ளது. வாவ், ஒரு அலமாரி. எனக்கும் ஒன்று இருக்கிறது. இதை சுவரில் தொங்க விடுவோம். நான் எனக்கு பசிக்கிறது. ஓ, உங்களுக்கு சாப்பிட வேண்டுமா? இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கிறது. ஏய், ஓ இல்லை, அது எனது சிறந்த யோசனை அல்ல. ஆனால் எனக்கு ஒரு திட்டம் உள்ளது. நாம் கிச்சன் உருவாக்குவோம். பகுதியை அமைத்தல். ஆப்ஸ். நாம் ஒரு சாண்ட்விச்சை பெற்றுள்ளோம். ருசியாக இருக்கிறது. நானும் ஏதாவது செய்வேன். இல்ல, பாரு மியா, இது மேசைக்கு சரியான அளவு. சில நாற்காலிகள். வாவ், இது அற்புதமாக இருக்கிறது. எல்லாவற்றையும் அலங்கரிக்கிறேன். இதோ என் லெபுபு. நல்ல தேநீர் விருந்து நடத்துங்கள். ஓ, என்னை அருமை. என்ன? இல்லை, அது போதாது. குளியலறை செய்ய நேரம் வந்துவிட்டது. ஓ, சரி, தண்ணீர் நன்றாக இருக்கிறது.
அது ரொம்பவும் நல்லது. ஒரு நிமிடம், இங்கே ஒரு செடி இருக்கிறது. நான் மிகவும் குளிர்ச்சியான ஏதாவது செய்வேன். இதை போலவே என் குளியலறை தயார். ஆனால் இது முற்றிலும் வேறுபட்டது. எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. ஓ, நன்றாக இருக்கிறது. சரி, எல்லாவற்றையும் ஆன் செய்கிறேன். சரி, என் கூரையை பற்றியும் ஏதாவது செய்வேன். டாடா! இதை பற்றி உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? வாவ், இது அழகாக இருக்கிறது. ஒரு மர வீடு மற்றும் ஊஞ்சல் நன்றாக இருக்கிறது. ஹூ, சரி, நமக்கே ஒரு பொழுதுபோக்கு இருக்கிறது. இந்த பெரிய சக்கரத்தை பாருங்கள். ஆம், இது நன்றாக இருக்கிறது. அழகாக இருக்கிறது. எங்கள் வீடுகள் அற்புதமாக இருக்கின்றன. ஆம், சரிதானே? அற்புதம். நண்பர்களே, இந்த வீடியோவை நாங்கள் அக்வேரியத்தை தண்ணீரால் நிரப்புகிறோம். தண்ணீர் தெளிவாகவும் சிறப்பாகவும் உள்ளது. இது என் மெர்மெய்டுக்கு பொருந்தும். அப்படியே. உனக்கு என்ன வென்ஸ்டே? நான் அக்வேரியத்திற்கு தண்ணீர் எங்கு பெறுவது என்று கண்டுபிடித்து விட்டேன். திங், தண்ணீரை ஆன் செய். அக்வேரியத்தை நிரப்பிவிட்டேன். திங், குழாயை எடு. நீங்கள் போகலாம். நான் எந்த நிறம் உள்ள பிங்க் தேர்வு செய்ய வேண்டும்? ஓ, முத்து பிங்க் கூரைக்கு சரியாக இருக்கும். அதை மூடிவிடலாம். அப்படியே. இப்போது வீட்டின் உள்ளே பவுடர் பிங்க் பயன்படுத்துவோம். அது அற்புதம். இரண்டாவது, மாடிக்காக அழகான ஸ்டிக்கர்களை அச்சிடுவோம். அங்கு சிப்பிகள் மற்றும் நட்சத்திர மீன்கள் இருக்கும். எல்லாவற்றையுமே இளஞ்சப்பணத்தில் விரும்புகிறாள். அது மிகவும் அழகாக தெரிகிறது. எனக்கு இது பிடிக்கும். ஹூ, என்ன நடந்தது? அது குப்பையா? இது குப்பை அல்ல. இது ஒரு வண்ணப்பூச்சி டப்பாவின் மூடி. நான் என் வீட்டை கருப்பாக வண்ணம் பூசலாம். எனக்கு இந்த நிறம் மிகவும் பிடிக்கும். இது என் மெர்மெய்டுக்கு சரியாக இருக்கும். கீழே பயமுறுத்தும் ஸ்டிக்கர்களை ஒட்டுவேன். முடிந்தது. அக்வேரியம் பற்றி என்ன? என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது. சரி, என்னிடமும் ஒரு யோசனை இருக்கிறது. களிமண் அரண் எடுத்துக்கொள்வோம். முதலில் அதை உருட்டுங்கள். மற்றும் நான் ஒரு செவ்வகம் செய்ய வேண்டும். அப்படியே. சிறப்பு. அதை நசுக்குங்கள். அதை சுருட்டி மடக்கு. அது ஒரு சிப்பி ஆகிவிட்டது. அக்வேரியத்தின் அடியில் வையுங்கள். இப்போது நாங்கள் ஒரு பை பாஸ்தாவையும் உள்ளே இளஞ்சிவப்பு வண்ணத்தையும் எடுக்கிறோம். மூடி கலக்கவும். அனைத்து பாஸ்தாவும் இளஞ்சிவப்பு நிறமாக வரையப்படும். பிறகு மண்ணில் வெவ்வேறு வகை பாஸ்தாவை நுழைப்போம். பவளப்பாறைகளைப் போல இருக்கிறது. அருமை. இப்போது சில பவளங்களை கூட சேர்ப்போம். மரீன் விலங்குகள் இல்லாமல் என்ன மாதிரியான அக்வேரியம்? அங்கே ஒரு கோட்டை இருக்கும். இங்கே நடப்பது எனக்கு ஏற்கனவே பிடிக்கிறது. என்ன அழகு. கொஞ்சம் ஜெல்லி கிறிஸ்டல்களை தூவுவோம். அவை கற்கள் போல தெரிகின்றன. காற்று நிரப்பக்கூடிய நண்டு வடிவ வட்டங்களையும் சேர்ப்போம். கூடவே ஒரு காக்டெயில் மற்றும் சிற்றுண்டிகளுடன் ஒரு தட்டு. வெளிப்புறத்திலும் அக்வேரியத்தை அலங்கரிப்போம். சூப்பர். என்ன அழகு. அது என்ன விஷயம்? நீ எங்கே இருக்கிறாய்? 5 நிமிடங்களுக்கு முன் மேரி மாமியின் தலையை கொண்டு வர வேண்டும். நீ மிகவும் நேரம் எடுத்துக்கொள்கிறாய். ஆனால் நீ தலையை கொண்டு வந்தாய். அதை அடியில் வைக்கலாம். இப்போது மண்ணால் கோடுகளை உருவாக்கப் போகிறோம். அப்படியே. சில உறிஞ்சும் கிண்ணங்களை சேர்க்கவும். இங்கே அவை உள்ளன.
At Zeus Karaten World, the Panthers that Deus Spanchi to Power Serpum. Efraia, Marcoin the Salubright which you were the Kulukan Garden Suituron, either would win me on a Salumbra Mara. Preach. அக்வேரியத்தின் அடியில் சேர்ப்போம். இப்படியே கீழே சேர்த்து கடல் உயிரினத்தை மட்டும் சேர்க்க வேண்டும். ஒரு ஊதக்கூடிய வட்டம் அலங்காரங்களை சேர்ப்போம். சிறிது என் மெர்மெய்டுக்கு இது பிடிக்கும். இதை பார்ப்போம். நீச்சல் அடிக்கப்போ செல்லமே. ஆக்வேரியத்தில் விளக்கை ஏற்றுவோம். ஓ, இது முற்றிலும் பயங்கரமாக இருக்கிறது. என் மர்மெய்டும் இந்த அக்வேரியத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாள். புதன்கிழமை பொம்மை போன்ற அந்த இருண்ட அயலவரை இல்லாமல் தனிப்பட்டதாக இதை வைத்திருப்பதை அவள் கற்பனை கூட செய்ய முடியாது. வீட்டை மேலும் அலங்கரிப்போம். ஊட்டங்களுக்கு வானவில் டிஸ்கோ பந்து சேர்க்கவும். பிறகு ஒரு சூரிய கட்டில், ஒரு மேசை மற்றும் ஒரு இதழை வையுங்கள். பானங்கள் மற்றும் உணவுகளுக்கான ஒரு அலமாரி இருக்குமாறு உறுதிப்படுத்துங்கள். பொம்மைகளுக்காக ஒரு இரவு காலி சேர்க்கவும். இதோ இப்போது சிறிய அக்வேரியத்தில் ஒரு இளஞ்சிவப்பு ஸ்லைமை வச்சு அந்த ஸ்லைம் சிப்பியிலிருந்து ஷொட்ட அனுமதிக்கலாம். இங்கேயே ஒரு வீட்டு நீர்வீழ்ச்சி உருவாக்கி இதோ நாம் செல்வோம். குளிர்ச்சி. பார்பி ஒரு இளஞ்சிவப்பு விருந்தா? என்ன ஒரு குழப்பம். அவளுக்கு ருசி எதுவும் இல்ல. இப்போது வீட்டில் தரையை படைப்பாற்றலுடன் எப்படி ஒழுங்குபடுத்துவது என்பதை நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன். முதலில் நாங்கள் ஒரு மருந்து அலமாரி செய்வோம். எனக்கு என் பொம்மை சொன்னது ரகசியமாகவே அவள் அதை இப்போதே தொடங்குவதில் பிரச்சனை இல்லை என்று. பார்ப்போம். வா, ஒவ்வொருவருக்கும் தங்களுக்கே உரிய மகிழ்ச்சியின் புரிதல் உள்ளது. அதை பாருங்கள். ஆனால் உங்களுக்கு இன்னும் ஒரு மாடி அலங்கரிக்க வேண்டும். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று யோசித்தீர்களா பெண்களே? ஆம், நான் இதிலிருந்து ஒரு படுக்கை அறை உருவாக்குவேன். ஒரு படுக்கையை வைத்து என் பொம்மையின் பிடித்த பொம்மையை வைப்போம். இப்போது அலமாரியை அலங்கரிப்போம். ஓ, அருமை. என் பொம்மைக்கு பல ஆடைகள் உள்ளன. அவளுக்கு கண்டிப்பாக ஒரு கண்ணாடியுடன் கூடிய அலங்கார மேசை தேவைப்படும். எல்லா மேக்கப் மற்றும் சுகந்தங்களையும் ஒழுங்குபடுத்துவோம். அது முடிஞ்சிட்டது. நான் ஏற்கனவே சோர்வாகிட்டேன். நீர் தொட்டிக்கு நேராக செல்லும் ஒரு ஸ்லைடையும் சேர்ப்போம். முடிந்தது. உன்னை பற்றி என்ன வென்ஸ்டே? ஓ, என்ன ஒரு கனவு. இது ஒரு கனவா? இது ஒரு சாதாரண வீட்டு தாவரமே. இது ஜெல்லி புழுக்களை எடுத்துக்கொள்கிறது. அதை படுக்கை அறையில் வைப்போம். இங்கே ஒரு பழைய மரத்தை சேர்ப்போம். அதில் ஆடைகளை தொங்கவிடலாம். அங்கே ஒரு மேக்கப் டேபிளும் ஒரு சவப்பெட்டியும் இருக்கின்றன. உள்ளே யாரும் இல்லை என்று நம்புகிறேன். டிங், பொம்மையின் பிடித்த பொம்மையை எடு. இது படுக்கையாகும். முடிந்தது. உங்கள் பொம்மைகள் தங்கள் பொம்மை வீடுகளை பற்றி உற்சாகமாக உள்ளன என்று நான் பார்க்கிறேன். உன் பிடித்த பொம்மைக்கு என்ன பிடிக்கும் என்று உனக்கு நன்றாகவே தெரியும். Wow, programmer Barbie 40 years space. I'll sing you பொம்மைகள் இதே and sprayer. That singing bone gracious and very கருத்துக்கள் எழுதுங்கள். அப்படி வேறுபட்டவை, ஆனால் ஒவ்வொன்றும் தனித்தன்மையுடன் அழகாக இருக்கின்றன. At the dance, breed adult, brave, trigger, beagle, DG, snack, hold aggle, up. Of mice and costumes, 3 Chlesido Eichwinnet. அப்படியா? பார்ப்போம். எவ்வளவு குளிர். ஆம், நாங்கள் சிறப்பாக செய்தோம். டிஃபனியை விட நான் தான் சிறப்பாக செய்ய முடியும். ஒரு க்ளூ கணை எடுத்துக்கொள்ளலாம்.
என் எதிர்கால பொம்மை காட்டிற்கு சுவர்கள் ஒன்றாக ஒட்டுவது. எனக்கு 3 மாடி கண்ணாடி வீடு இருக்கும். சரியாக, ஏற்கனவே எனக்கு பிடித்து விட்டது. அருமை. அது பாதுகாப்பாக இருக்க வேண்டும். டிஃபனி, நீ அதை செய்ய முடியுமா? நிச்சயமாக. நான் இன்னும் சிறப்பாக செய்ய போகிறேன். என் வீட்டில் உண்மையில் ஒரு கூரை இருக்கும். நாம் அதை வண்ணமயமாக்க தொடங்கலாம். இந்த இடத்தில் ஒரு ஜன்னல் இருக்கும். ஓ ஏய், அது என்ன? வணக்கம் அயல் நேசரே. ஓ, நீ என் யூகரை கெடுத்துவிட்டாய். உண்மையா? அது மேலும் மோசமில்லை. டிஃபனியே, இனிமேல் உன்னிடமெல்லாம் வரமாட்டேன். என் வீட்டை இளஞ்சிவப்பு கலர்ல புகைவிடலாம். இதோ ஒரு தூரிகை மற்றும் பெயிண்ட். வாவ்! எல்லாத்தையும் பிங்க் நிறத்தில் பூச்சித்துக் கொள்ள வேண்டும். மிகவும் அழகாக இருக்கும். என்னோட பார்பி இதை பிடித்துக் கொள்வாள். அச்சே, பிங்க் நிறம் கடினமாக இருக்கிறது. ஃப்ராட்ஸ்க்கும் எனக்கும் ஏற்கனவே நாங்கள் விரும்பும் நிறம் உண்டு. எங்களுக்கு பர்பிள் நிறம் பிடிக்கும். நான் அதை விரைவாக செய்ய போகிறேன். பெருமே வீட்டில் பைண்ட் ஊற்றுகிறேன். நான் மியாய்ந்ததை சேர்க்க வீச்சம் போலே மாந்த இருக்கு. அப்படியா? பெண்களே, உங்கள் வீடுகள் ஏற்கனவே அழகாக இருக்கின்றன. அடுத்த கட்டம் என்ன? நான் ஜன்னலுக்கான கட்டில்களை போட ஆசைப்படுகிறேன். இவ்வாறே மிகவும் அழகாக தெரிகிறது. சலிப்பு. எனக்கு ஊதா ஜன்னல் கட்டில்கள் இருக்கின்றன. அப்பச்சீருக்கு சில அலங்காரங்கள் சேர்க்கலாம். இந்த கிரீடம் அற்புதமாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நான் மிகவும் பரவசமடைந்துள்ளேன். எனக்கு ஹிருதயம் ஒன்று கிடைத்துள்ளது. மக்கள், நீங்கள் நல்ல வேலை செய்து வருகிறது. வாருங்கள், நான் தரைத்தளத்தில் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு தெரியும். ஒரு இருப்பறையை உருவாக்கலாமா? ஆமாம், இங்கே ஒரு கைநாற்காலி, ஒரு மேசை, சில அலமாரிகள், ஒரு மந்திருக்கி. நிச்சயமாக இது மிகுந்த சௌகரியத்தை வழங்குகிறது. மற்றும் ஒரு டிவி, ஒரு கார்பெட். மறக்க வேண்டாம். பிராட்ஸ், நான் உங்களுக்காக உங்க குடியிருப்பை எவ்வாறு அமைத்திருக்கிறேன் என்று பார்க்கவா செய்கிறீர்களா? உங்களுக்கு மிகச் சரியாக பொருந்துகிறது. நான் ஒரு புகைப்படத்தை எடுக்கிறேன். அருமை. இங்கே நமது புகைப்படம். அழகு. இந்த படம் உங்கள் இருக்கை அறையில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதனால் எல்லா விருந்தினர்களும் பிரேரித்துக் கொள்ளுவர். மைலி, இதோ என் பார்பிக்கு ஒரு இருக்கை அறை. ஓ, காரை மறக்காமல் காணோம். நம்மளுக்கு ஒரு கேரேஜ் இருக்க போகிறது. என்ன டிபனி? எதுவும் இல்லை. ஓ, ஒரு யோசனை. என்னிடம் கார் மட்டும் வராது. ஒரு ஹெலிகாப்டர் இருக்கும். அதை வீட்டின் பாஷ வைக்க போகிறோம். மைலி, கவனம். ஆஹா, அதை எதிர்பார்க்கவில்லை. ஆம், எனது ப்ராட்ஸ் மிகவும் குளிர். ஒரு கார் மற்றும் ஒரு ஹெலிகாப்டர். சுவாரஸ்யம். என் பார்பிக்காக ஒரு சமையலறை உருவாக்குவேன். இந்த அழகான செட்டை பாருங்கள். நான் அதை மிகவும் விரும்புகிறேன். இதோ ஒரு ஃப்ரிட்ஜ், இன்னும் ஒரு செடி. கண்டிப்பாக என் டிரார்ஸ்வாயை திறந்து அவற்றை நிரப்புவேன். அசத்தியமானது. வாவ், எனக்கு இது ஏற்கனவே மிகவும் பிடிக்கிறது. ஃப்ரிட்ஜ் நிரப்ப நேரமாகிவிட்டது. சரி, பார்பி நிறைய மளிகை பொருட்களும் நிறைய உணவும் வைத்திருக்கிறாள். அங்கே எல்லா வகையான உணவுகளும் இருக்கின்றன. அற்புதம். நான் இதை நேசிக்கிறேன். டிஃபனி, என்ன? என் பிரெட்ஸ் பசிச்சது. அதனால் அவள் சமைக்க துவங்கினாள். அவளுக்கு இது ஒரு சாதாரண விஷயம். ஒரு புரட்டி எடுக்கப்பட்ட முட்டை. நல்லது. அதிகமாக இன்னும் சில பொருட்களை சேர்ப்போம். பிறகு நாம் காலை உணவை உண்டுவிடலாம். உங்களுக்கு பிடிக்கிறதா?
அருமை, என் பொம்மையும் சிறந்த சமையல்காரி. பாருங்கள், அவள் தனது பொருத்தமான பீட்சா செய்துவிட்டாள். வாருங்கள் பார்பி, இது ருசியானது. அருமை. பெண்களே, நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்கள். இனி ஒரு படுக்கை அறை செய்ய வேண்டும். நமக்கு ஒரு இளஞ்சிவப்பு கலின் வேண்டும். நான் ஒரு நீல கலினை வைத்துக் கொள்கிறேன். பெரிய விஷயம். என் பார்பி ராணிகளின் படுக்கையை பாருங்கள். இப்போது சுவற்றில் ஸ்டிக்கர்கள் சேர்ப்போம். எமது படுக்கை குட்டிசையாக இருக்கிறது. சுவரில் புராட்ஸ் லோகோ. ஓ, நானும் ஏதாவது செய்வேன். இங்கே ஆடைகளுடன் ஒரு ரேக். எனக்கு ஒரு நிழற்கப்பு உள்ளது. அருமை. இது முற்றிலும் சிறந்தது. நீ என்ன நினைக்கிறாய், பிராட்ஸ்? அவள் இங்கு வசிக்கும் என்பதில் நிச்சயமாக உற்சாகமாக இருக்கிறாள். ஓ ஆம், ஒரு பார்ட்டி வைத்து கொண்டாடலாம். என்ன? என் பார்வையும் மகிழ்ச்சியாக இருக்க தெரியும். ஒன்றுமில்லை. உனக்கு உன் அறை பிடித்ததா? நீ ஒரு அழகான ஆடையை தேர்ந்தெடுத்தாய். இந்த உடை அற்புதமாக இருக்கிறது. ஓ, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரிகிறது. மைலி, நாம் இருவரும் சேர்ந்து ஆடை மாற்றும் விளையாட்டு விளையாடுவோம். அருமையாக இருக்கிறது. இந்த ஆடையையும் நான் விரும்புகிறேன். பெண்களே, நம்மால் நிச்சயமாக பாணி நிகழ்ச்சி நடத்த முடியுமா? இது நான் இதுவரை பார்த்த மிக சிறந்த விஷயம். ஒவ்வொரு உடையும் ஒரே அழகு. நீங்கள் இருவரும் மிக அழகாக உள்ளீர்கள். அற்புதம். எல்லா உடை தேர்வுகளையும் பாருங்கள். டிஃபரன்ஸ் அதை முந்தலுக்காகத்தானே செய்யும். ஆனால் இப்போதுதான் தொடங்குவோம். முதலில் நான் வாழும் வீட்டை காட்டன் போர்டு கொண்டு ஒன்றிணைக்கிறேன். ஒட்டுமை துப்பாக்கியால் அனைத்து பகுதிகளையும் ஒட்டுகிறேன். சுவர்கள், கூரை. வீடு 2 மாடிகளாக இருக்கும். ஓ கிலோரி, நீ அங்கே இருக்கிறாயா? என்ன நினைக்கிறாய்? நான் என்னுடைய வீட்டை ஏற்கனவே செய்து முடித்து விட்டேன். கூரை சேர்க்க வேண்டும். இப்போது வீடு முடிந்துவிட்டது. அல்லது அடிப்படை பகுதி. இதற்கு நிறம் கொடுப்போம். நான் அதை ஊதா நிறத்தில் ஸ்ப்ரே செய்கிறேன். ஓ, என் முயலுக்கும் ஒரு முகக்கவசம் போட வேண்டும். அதற்கான சிறிய பதிப்பு என்னிடம் உள்ளது. திரும்ப முடியும். நல்லது. வா, என்ன அழகான நிறத்தை பெற்றெடுத்தார். அற்புதமாக இருக்கிறது. பார்பி, நீ என்ன யோசித்தாய்? நன்றே. என் குளோரியா நிறங்கள் மற்றும் வேத படங்களை மூச்சை இழுக்க வேண்டாம் என்று விரும்புகிறேன். தேன்மழையே, மெத்தை கீழ்மறைவாய். இதற்கிடையில் உன் வீட்டை அலங்கரிப்பேன். நான் ஒரு நீர்ப்பாய்ச்சல் தொட்டி பயன்படுத்த போகிறேன். நான் வீட்டுக்கு பாண்டு ஊற்றுவேன். அது சமமாக இளஞ்சிவப்பு நிறத்தில் மூடப்படும். அற்புதமாக இருக்கிறது. அது எப்படி இருக்கிறது பாருங்கள். அப்புறம் இப்போது நான் வீட்டில் சில அலங்காரங்களை சேர்க்க வேண்டும். ஸ்டார் மீன் பிடித்த காரட் இங்கே தொங்கி போகும். எனக்கு கிடைக்க போகும் விளைச்சல் பணியோ இருக்கும். நீங்கள் இது விரும்புகிறீர்கள் என்று நான் பார்க்கிறேன். இது மிக சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் மிகவும் முயற்சித்தேன். ஸ்டோர்மி, இங்கே வா. நான் என்ன செய்து விட்டேன் என்பதை எடுத்து பாருங்கள். இது உன் எதிர்கால வீடு. உனக்கு பிடித்திருக்கிறதா? மிக அழகு. நீங்கள் சவாலின் முதற்கட்டத்தை முடித்துவிட்டீர்கள். உங்கள் செல்லப்பிராணிகள் உறுதியாக மகிழ்ச்சியாக உள்ளன. அடுத்து போகலாம். எனது முயலின் இல்லம் முன் ஒரு அழகான புல்வெளியை உருவாக்க வேண்டும். ஸ்டார்மி அங்கு நடந்து பசுமையான காற்றை சுவாசிக்க முடியும். நான் ஏற்கனவே எல்லாவற்றையும் சிந்தித்துள்ளேன். தொடங்குவோம். நான் வீட்டிற்கு திரும்பி வந்தேன். அது செம்மையாக தெரிகிறது. ஓ, இங்கே சரியான புல்வெளி இருக்கிறது. யாரும் கவலைப்பட மாட்டார்கள். ஆமாம், போதுமே. அது யார்? ஒரு அக்கம் பக்கத்தவர். அவள் என்ன செய்தாள்? அது வியப்பாக இருக்கிறது. காத்திரு. ஓ, என் களியை யார் கடித்தது?
இதெல்லாம் அவளே. இளங்களை போடுவது சிறந்தது. இப்போது வேலியை அமைக்கிறேன். யாருமே இங்கே வருவதில்லை என நான் விரும்புகின்றேன். வீட்டுக்குள் ஒரு கைகளை வைத்துக் கொள்ளும் நாற்காலியும் ஒரு மேசையும் இருக்கும். இவை அனைத்தும் பூக்களுக்கு இடையில் மாடிபடி இல்லாமல் ஒன்றாக இருக்கிறது. எளிய வீடியோக்கள் பார்க்க ஒரு தொலைக்காட்சி மற்றும் சில படங்களும் உள்ளன. அங்கே ஒரு நெருப்பிடமும் சில புஸ்தகங்களும் இருக்கும். நமக்கு ஒரு அலமாரி அமைப்பு வேண்டும். வாழ்கை, வீட்டின் முதல் மாடி ரெடி. அருமையான வேலை. ஸ்டார்மி, உனக்கு எப்படி தெரிகிறது? அவளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி வருகிறாள். என்ன செய்ய வேண்டும்? எனக்கு தெரியும். ஸ்டார்மிக்கு ஒரு நண்பர் தேவை. எனக்கு ஒரு மெத்தை கொண்ட முயல் உள்ளது. ஸ்டார்மி, பயப்படாதே, இது ஒரு பொம்மைதான். எவ்வளவு அழகாக இருக்கிறது. அவர்கள் நண்பர்களாகிவிட்டார்கள். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. பார்பி, சரி, நான் தரைக்கட்டை முடித்து விட்டேன். கிலோரி, உனக்கு பிடிக்கிறதா? சரியா? நான் ஒரு புல்வெளியை உருவாக்கி இருக்கிறேன். அவள் அங்குள்ள சக்கர வியூகத்தில் ஓடலாம். உட்காரும் அறையில் ஒரு சோஃபா இருக்கிறது. மேலும் பலவும் இருக்கின்றன. பெண்களே, இது அற்புதமாக தெரிகிறது. நாம் தொடர முடியும். ஆமாம், 2வது மாடியில் என்ன செய்வது என எனக்கு தெரியும். அங்கே ஒரு சமையலறை இருக்கும். புழுக்காசி வடிவில் அலங்காரங்களை அமைப்போம். அங்கே சில படிக்கட்டுகள் மற்றும் வேலியும் உள்ளன. ஆச்சரியம்! அண்ணா, எலிகள். ஸ்டார்மி, நமக்கு பசிக்கும். நீங்க நம்ம பாஸ் ஆக்குவோம். எனக்கு ரொம்ப தாகமாக இருக்கிறது. எனக்கு பானைகளை தேவை. அதை எடுத்துக்கொள்கிறேன். ஏய், எனது கொள்ளான்களை எங்கு? இது நியாயமில்லை. நான் இதை இப்படித்தான் முயற்சிப்பேன். ருசிகரமானது. எனக்கு கிரீமை விரும்புகிறேன். சிறப்பு. எனக்கு பிளாஸ்டிக் ஸ்ட்ராக்கள் கிடைத்துவிட்டது. அவற்றை சுவற்றில் ஓட்ட வேண்டும். குளோரிக்கு அவற்றில் ஏற முடியும். ஒரு கம்பளம் உட்படுத்தி அவளின் உணவு கிண்ணத்தை காத்திருக்கவும். விருந்து உணவை அழிக்கவும். கிலோரி இங்கே இருக்கிறாள். அவள் மிகவும் பசிக்குட்டாள். எனது செல்லமே, உன் உணவு ரெடி ஆகிவிட்டது. வாவ், கிலோரி மிகவும் பசிக்க ஆவலாக இருக்கிறாள். அவள் தடைகளை எவ்வாறு கடந்து செல்கிறாள் பாருங்கள். என்று மகிழ்ச்சி. பார்பி, நீ உன்னால் பெருமைப்படலாம். சரி பார்பி, அது ஒரு சிறந்த யோசனை. அது எனக்கும் வேண்டும். இன்னை சாப்பாடு, கொஞ்சம் தண்ணீர், புதிய தண்ணீர் கொண்ட குடிநீர் கிண்ணம், கொஞ்சம் கேரட். ஸ்டார்மி, இதை பழையத்து. உனக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு உண்ண விருப்பம். சரி, இதோ உங்களுக்கு. நீங்கள் ஸ்டார்மிக்கு மிகவும் பிடித்த அனைத்தையும் செய்திருக்கிறீர்கள். அவள் முற்றிலும் பசியால் தவிக்காமல் இருக்கும். நீங்கள் மிகவும் சிறப்பாக செய்திருக்கிறீர்கள். அடுத்ததுக்கு செல்லுங்கள். நான் ஒரு படுக்கை அமைக்க வேண்டும். இதற்கான யோசனை எனக்கு ஏற்கனவே வந்துவிட்டது. அங்கே ஒரு கம்பளம் உள்ளது. வாவ், ஆச்சரியம்தான். எல்லாமே இளஞ்சிவப்பாக இருக்கிறது. அழகாக இருக்கிறது. சில கூடுதல் மரச்சாமான்கள். நம்ப முடியாதது. நில், அவர் 3ஆம் மாடிக்கு எப்படி செல்லப் போகிறார்? எனக்கு ஒரு யோசனை வந்தது. இங்கே ஜன்னல் உள்ளது, ஆனால் அதை நாம் தேவைப்படாது. என்ன செய்ய போவேன் தெரியுமா? ஒரு குழாயை வைப்பேன். குளோரி அவை 3வது மாடிக்கு செல்ல பயன்படுத்துவாள். வாங்க செல்லமே, முயற்சித்து பாருங்கள். வாவ், அதை பாருங்கள். குளோரியா இதை செய்தாள். இது உண்மையில் செயல் பயனுள்ள யோசனை. இப்போது அவர் நல்ல மதிய உணவுக்கு பிறகு இங்கே தூங்கலாம். அவளுக்கு இந்த இடம் மிகவும் பிடித்திருக்கிறது. பார்பி, உன் எந்திரம் என்ன விரும்புகிறது என்பதை நீ அறிவாய். 3ஆம் மாடியில் ஓர் அலமாரி வைக்கும் விதமாக நான் யோசித்தேன். சில இசை மற்றும் ஒரு படுக்கை. ஸ்டார்மி எப்பொழுதும் அங்கே தூங்குகிறது. சென்று ஓய்வெடு. உங்களுக்கு இன்னும் பிடிக்குமா ஸ்டார்மி? உன் பிரியமான இசையை வாசிக்க விடு. ஆமாம், இந்த பாடல் எனக்கு பிடிக்கும். இப்போ ஸ்டார்மிக்கு உடை அணிவிக்கலாம்.
அவளிடம் நிறைய உடைகள் இருக்கின்றன. உனக்கு தூங்க பைஜாமாகள் தேவை. ஓ, அதை பாருங்க, எனக்கு கன்னத்தில் சிரிப்பு வருகிறது. நீ பொன்னை பைஜாமாகள் அணிந்திருக்கிறாய். பெண்ணுக்களே, சிறப்பான வேலை. அருமை. எல்லா குப்பைகளையும் நீக்க வேண்டும். இது அழகாக மாற வேண்டும். ஓஃப், வாழைப்பழத்தோல் மிகவும் இருண்டு வா, இதை பாருங்கள். நன்றாக இருக்கு. மேலும் எனக்கு என்னுடைய மைதானத்திற்கு ஒரு அதிரடியான யோசனையும் உள்ளது. இந்த அட்டைகளை நான் வண்ணம் பூசுவேன் மற்றும் எனக்கு எப்போது வேண்டுமானாலும் அவற்றுடன் விளையாடலாம். அதை பாருங்கள். இந்த விளையாட்டை காதலிக்கிறேன். இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. சரி, அடுத்ததாக எனது செடியை நீர் பாய்ச்ச வேண்டும். அடி, ஓ, எனக்கு ஒரு மரம் இருக்கிறது இப்போது. ஆமாம், என் வீடு மிக என்னுடைய பிரமாதம். வீட்டையும் அலங்கரிக்கிறேன். உங்களின் உதவி அவசியம் தேவை. அப்போதும் மிஸ் பிங்க் பற்றி என்ன சொல்கிறீர்கள்? இல்லை, தங்கம் சிறந்ததாகும். அதை தங்கமாக மாற்றுங்கள் தயவு செய்து. நான் தொடங்குகிறேன். முதலில் நாங்கள் இந்த பொன்னை ஒரு பர்னர் உதவியுடன் உருக்க வேண்டும். இப்போது வயலில் எண்ணெய் வையுங்கள். அது மிகவும் அழகாக இருக்கும். ஆம், இப்போது இதை இந்த பொற்கட்டைகளால் அலங்கரிப்போம். நான் செய்வேன். அற்புதம். ஓ, ஆமா. இந்த சிவப்பு ஒன்றை பனைமரம், நான் அதை மிகவும் விரும்புகிறேன். இப்போது உங்கள் கனவு படியெல்லாம் தயாராகும். எங்கிருந்து எடுக்க? அதுவரை போதும். என் இதயம் சந்தோஷமாக உள்ளது. அழகே, இறுதியில் என் புதிய வீட்டை பருக முடியும். ஆனால் எனது இடத்தில் தொல்லை கொடுக்கும் அண்டை வீட்டு மக்களை எனக்கு தேவையில்லை. ஆமா, நிறைய மேம்பாடு. காத்திரு ஒரு நிமிடம். ராப்பர்கள் மற்றும் ஐஸ்கிரீம், நன்றி. அவ்வா பாட்டி, உங்க கண்ணாடியை மட்டும் எடுத்து செஞ்சுக்கிறேன், சரியா? ஓ, தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து. ஓ, போகலாம். ஓ, இந்த சாலை குமிழ் சின்னம் மற்றும் சில கோக் பாட்டில்கள் அவசியம் தேவை. ஓ, அருமை. அவளோடு என்ன செய்கிறாள்? இந்த சூப்பரான பொருள்களால் ஒரு மேசை செய்ய போகிறேன். என் அனைவராலும் விரும்பப்படும் வண்ணமயமான சாக்குகளால் ஒரு சிறந்த தலையணை செய்ய போகிறேன். நல்ல வாசனை இருக்கு. இப்போது 3, 2, 1. அதுவும் மாயாஜாலம். விம்பா, நான் இதை பிடிக்கிறேன். ஓ, அத பாருங்கள், நமக்கு இப்பொழுது ஒரு அலமாரி கிடைத்தது. ஓ, என் செடி, இதனை நான் மிக விரும்புகிறேன். என்ன? யார் இதை என் சுவர்களில் செய்தார்கள்?
ஆனால் இதை எப்படி சரி செய்வதுன்னு எனக்கு தெரியும். அதற்குத்தான் நான் என்னுடன் ஸ்டிக்கர்கள் எடுத்து செல்கிறேன். நான் அவற்றை கொண்டு ஒரு இதயம் செய்ய போகிறேன். இது மிகுந்த அழகாக இல்லை. ஆம், மற்றில் சுவரில் கண்ணாடிக்காக ஒரு இடம் இருக்கிறது. நன்றாக வேற்றும் என் கைவடிகளின் உதவி. இன்னும் உடனே சில அலமாரிகளை வரைய வேண்டும். இதோ சிலவை நீங்கள் திறந்து உள்ளே பொருள்களை வைத்திடலாம். அந்த மலரை பாருங்கள் மற்றும் என் டெடி கரடி. பெர்ஃபெக்ட். எனக்கு என் வீடு மிகவும் பிடிக்கும். ஓர் நிமிடம். நான் இப்போது நன்றாக இருக்கிறேன். இங்கே ஒரு டாஜ் உள்ளது. எனக்கு ஒரு இளவரசி போல உணர. ஹேக்! உங்கள் மகிமைக்கு ஹேக்! ஓ, எனக்கு மிகவும் பிடிச்ச சொல் செல்வம். அது எனக்கு மிகவும் பிடிக்கும். நல்லா எங்க அணிவகுப்பை ஒழுங்குபடுத்த நேரமாச்சு. ஆம், எனக்கு தெரிந்தே எனது ஆடைகளுக்காக அதிக இடம் தேவை. அந்த காலணிகளை பாருங்கள். மேலும் எனது சார்ஜ் நிச்சயமாக. ஆஹா, என் புகைப்படத்தை பாருங்கள். அதில் என் முகம்தான் இருக்கிறது. ஆஹா, நான் எனது காதலனுடன் இருக்கிறேன். என்னுடைய அலங்கார பியாருட்கள் இங்கே உள்ளன. சில திருத்தங்களை செய்யலாம். அவர் என்ன சொன்னாரு? யார்? எப்படி அது அலங்கரிக்கப்பட்டது? ஜேன் அங்கே என்ன செய்கிறாள்? அவள் தேநீர் குடிக்கிறாள். அதையே விளையாட்டு என்கிறார்களா? பார்ட்டி போடுவது மிகவும் செம்மையாக இருக்கிறது. வணக்கம் மிஸ். உங்கள் பார்ட்டியை ஒழுங்கமைக்க நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பொன்னான குடைகளை மற்றும் ஒரு டிஸ்கோ பந்து எப்படி விரும்புகிறீர்கள்? கவலைப்படாதீர்கள், உங்கள் இசைக்காக ஒரு தொழில்முறை டிஜேவை நான் பணியமர்த்தியுள்ளேன். சரிதான், நன்றி. எனக்கு இது பிடிக்கும். கண்டிப்பாக அது சற்றே மேல். சரி, வணக்கம் நண்பரே. என்னுடைய பார்ட்டிக்கு வாங்க. ஓ, எவ்வளவு சத்தம்! வணக்கம், பாதுகாப்பே. அக்கம்பக்கத்து பின்னணி சங்கீதம் மிகவும் உயர்வாக இருக்கிறது. தயவு செய்து விரைவாக வாருங்கள். இதை பாருங்கள், இது கைப்பாகங்கள் தான். ஒரு நிமிடம், நாங்கள் இதை சரி செய்கிறோம். அந்த சப்தம் என்ன? எவ்வளவு மகிழ்ச்சி. அமைதி காக்கவும். பணம் பற்றி என்ன? நீங்க குதிக்க விரும்புகிறீங்களா? வாவ், நன்றி. எல்லாரும் நடனம் ஆடுகிறார்கள். ஓ ஓ மன்னித்து விடுங்கள், தயவு செய்து. நாம் நண்பர்களாகலாம். ஏ, நன்றி. கவலை வேண்டாம். முதலில் 4 வீட்டை இளஞ்சிவப்பு நிறத்தில் வைக்கப் போகிறேன். சரி, அதற்கான சரியான உடை எனக்கு தேவை. எந்த நிறத்தை தேர்வு செய்யலாம்? இளம் இளஞ்சிவப்பாக இருக்கட்டும். இது மேற்புறத்துக்கு சிறப்பாக இருக்கும் மற்றும் வீட்டிற்கே சேர்க்கவும். எனக்கு தெரியாது. கேட்டதற்கு நன்றி. அடுத்து முழுமையான மகிழ்ச்சிக்கு
சில விபரங்களை சேர்க்க நேரமாகிவிட்டது. ஒரு ஒளிக்குச்சி எடுத்துக்கொண்டு இப்போது களிமண். ஓ, என்ன கரிசனம்! நன்றாக இருக்கிறது. ஓ, வணக்கம். நன்றி. நில்கிறேன், இங்கே இருக்கிறேன். சரி, போறோம். இந்த அழகை பாருங்கள். அழகிய மிருகத்தோல். இது என் வீட்டிற்கு சத்தமாக இருக்கும். சில பலூன்கள் சேர்ப்பது எப்படி? ஆச்சரியம். ஹே வென்ஸ்டே, என் வீடு எப்படி இருக்கு? SCY Pink. Always Samaria is to work here in your intuition. As home Krisam Sharon சரி. Kasil. ஓ இறைவா. ஓ, வெட்னஸ்டே, உனக்கு நல்லாவா இருக்கு? எப்போதும் போல ஓகே தான். Self-certain Slake Ice to Kran. இப்போது என் வீடு கருப்பாக வண்ணம் பூசப்பட்டுள்ளது. சில விவரங்களை சேர்க்கும் நேரமாயிற்று. கல்லறையிலிருந்து எழுந்து என்னை வரும் அழகாக்க உதவுங்கள் ஜாம்பிகளே. வணக்கம் மேடம். ஆமா, எல்லாத்தையும் செய்யலாம். இது அழகாக இருக்கிறது. ஓ ஆமா, சரி, நான் வேலை செய்கிறேன். அது ரொம்ப பழக்கமானது. சில விவரங்கள். இந்த சுகுழி பாருங்கள். நாங்கள் மிகவும் பைத்தியமான ஒன்றை உருவாக்கப் போகிறோம். அருமை. அந்த கூரையை நீங்கள் இப்போது எப்படி விரும்புகிறீர்கள்? இது அற்புதமான வடிவமைப்பு. சில எலும்புகள் சுவர்களில் இருக்கின்றனவா? ஓ, முதுகெலும்பு கூடு. ஓ, இந்த மண்டையை பாருங்கள். என்னுடைய நினைப்பில் இது புதன்கிழமைக்கு பொருத்தமானது. நன்றாக இருக்கிறதா அம்மணி? சரி, இதோ வாக்களிக்கப்பட்ட கூலி. இதை மாண்டு பெற்றான். நன்றி அம்மா. பாதி இன்பமாக உள்ளது. கனவுகள் செல்லும் பேரதிர்ச்சி கனவுகள். அது சரிதானே? மேல் மாடிக்கு சென்று என் பிணியடங்கிய கோஷத்தை காவல் செய்யுங்கள். ஆஹா, கேளுங்கள், அவசர செய்தி. நமக்கு புதுமையான அக்கம்பக்கத்தவர்கள் இருக்கிறார்கள். நான் பார்வி. அவள் புதிய இடம் எங்கள் அக்கம்பக்கத்தை ஒளிவிடுகிறது. நீ நம்ப மாட்டாய், ஆனால் மிகவும் இருண்ட மற்றும் பயங்கரமான இடம் ஒரு கல்லின் தூரத்தில் உள்ளது. இது புதன்கிழமை. நேரலை அறைக்கு ஒரு சிறிய புன்னகையை தருகிறாயா? கேமராவை ஒதுக்கி வையுங்கள். ஆனால் படம் எடுக்க அனுமதி இல்லை. அதே, எனது பூங்காவை பாதுகாக்க நேரம் வந்துவிட்டது. சரி, இந்த மரத்திலிருந்து தொடங்குவேன். தற்போது இதற்கு புது பின்னணி கொடுக்க வேண்டும். அது ஒரு கட்டம் போல. அமைதி. முடிந்தது. சரி, இப்போது அதை நீரேற்ற நேரம். இந்த மரத்தில் பூக்கள் மலர வேண்டும். அடடா, நாம் அதை செய்ய வேண்டும். சேர்ந்த பேட். அங்கே என்ன நடக்கிறது? எனது தலைவும். சரி, எனது பாதை முடிந்து விட்டது. நான் எனது பிடித்த ஆடை அணிந்து ஒரு காக்டெயில் கையில் கொண்டு கொஞ்ச நாட்கள் தத்ராவையில் சப்ளையாக போகலாம். நீ என்ன சொல்கிறாய் புதன்கிழமை? என்னை பரம சந்தோஷமாய் இருக்கிறது. அதை நான் பார்க்க முடியாது. என் புல்வெளியில் பூக்களோ காதலிகளோ இருக்க மாட்டார்கள். எனக்கு பிடித்தவங்காளிகளின் கல்லறைகள் முடிந்ததெல்லாம் சிறந்தது. அவற்று வழி எனக்கு என்றென்றும் உயிருடன் உள்ளனர். ஹாண்டி ஃபார் ஃபரீட் சிவப்பு கம்பளமும் கூட்டத்திற்கு மண்டை ஓடுகள். இது முழுமையா செம்மையாக தெரிகிறது. நல்லா இருக்கின்றது. புதன்கிழமை என்று அவர் என்ன பண்றாருன்னு நான் ஆச்சரியப்படுகிறேன். இது மிகவும் விசித்திரமாக உள்ளது. பார்ப்பது நல்லது அல்ல.
என்ற ரெஜிஸ்டர் பாயிங் சீரிஸ் சாலிங் ஏ நிர்கியரிசோ நன்றாக இருக்கிறது. ஓய் ஆனால் எனக்கு வீடு தேவை என்பதை நான் உணர்கிறேன். ஜாஸ் பலகை கருவை கொசுக்கம்பம் மற்றும் மேலும் உள்ள பயங்கரமான படம். என் வீட்டில் எனக்கு போதுமான கருப்பு பச்சை குழைகள் இல்லை. ஆஹா 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 மிகவும் நல்லது. ஆஹா சரியானது. என்னுடைய வீட்ல உள்ளெல்லாம் எனக்கு பிடிக்கும். ஓ நன்றி நண்பா. நான் உன் ரோஜா. எனக்கு நீ ரொம்ப பிடிச்சவனா? உங்கள் மார்பை பந்தமாக பயன்படுத்துவேன். வணக்கம். இது மகிழ்ச்சியடையுங்கள். இங்கே இருக்கின்றது. பாருங்கள் தயாரிப்பு. நீங்க சடல் வரேன். சரி இருக்கிறவா குஷனால் செகல் எரிசை இன்கின்ட்ரோலரே பயபரை தேர்கள் எந்த நஷ்டமும் இல்லை. அப்படியே போடுங்க. Ich war hier working als chef van Rome Areas en Windows al hele haar slash de are outings voor de week. அது என்ன? நானும் சுவர்கள் அலங்கரிக்க விரும்புகிறேன், ஆனால் அதை என்னுடைய சுலபமான முறையில் செய்து விடுகிறேன். அந்த துள்ளலான இதயங்களை பாருங்கள். மற்றும் ஒரு நெகிழும் பாயை தரையில் போடலாம். இப்போது நான் இங்கே ஓய்வெடுக்கலாம். எனது அழகு சாதனங்களுக்காக ஒரு மேசையும் வேண்டும். உடன் என் பிரதிபலிப்பை பரவசமாக பார்க்க ஒரு கண்ணாடியை கட்டலாம். என்னிடம் நிறைய மேக்கப் உள்ளது. நான் எல்லாம் ஒழுங்குபடுத்த போறேன். அருமை, நான் அற்புதமாக இருக்கிறேன். ஷெல்வுகள் எப்படி? என்னால் சரியாக இருக்க முடியும். முதலில் பூக்கள், என் விருப்பப்படம் மற்றும் சார்ஜ். நிச்சயமாக அது எனக்கு மிகவும் பொருந்தும். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? பார்பிக்கு அனுப்பிய அழைப்பு என்ன? அந்த விருந்தினர் மக்கள் எப்போதும் வரும்போது பரிசுகளை கொண்டு வருகிறார்கள். நான் எனது சிறப்பு உணவை அவளுக்கு கொண்டு வருவேன். மார்மலேட் ஐஸ், ஸ்ட்ராபெரி சிரப். மோசமில்லை. ஓ ஆம். ஹே நண்பர்களே, இப்படி எந்த ஒரு சிறு தின்பத்தை குறித்தது? இந்த கண்கள் மோசமாக அருவருப்பாக தோன்றுகின்றன. நன்றி புதன். உண்மையில் அது மிகவும் சுவையாக இருக்கிறது. உங்களுக்கு தேநீர் வேண்டுமா? தண்ணீர் இல்லையா? அம்மா சரி. என்ன ஆச்சு? அது அற்புதம். ஏதாவது இருக்கா? என்ன? இப்ப செல்பிகள் சிரிச்சிங்க. வாவ், இது ஒரு அருமையான பார்ட்டி. வணக்கம் பெண்களே, எப்படி இருக்கிறீர்கள்? ஓ, நான் பார்க்கிறேன், அது மோசமாக இருக்கிறது. மோசமான ஆரை கிடைச்சதா? எவ்வளவு பயங்கரம்! என் படுக்கை உடைந்து விட்டது. மேலும் அங்கே கரப்பான் பூச்சிகள் உள்ளன. ஓ, அதை எடுத்து விடு. அண்ணா, நீ எல்லாரையும் பயமுறுத்தி விடுவாய். நிறுத்து, நான் அவர்களை எனக்கே எடுத்துக்கொள்கிறேன். அது என்னை வெறுக்க வைக்கிறது. வெள்ளிக்கிழமை, நான் இங்கே வாழ விரும்பவில்லை. நான் உன்னுடன் இருக்க விரும்பவில்லை. நாம் பலை கொடுக்க வேண்டும். சரி, நான் உண்மையில் ஏதோ ஒன்றை கண்டுபிடித்தேன்.
நாம் நமது அறைகளை முற்றிலும் புதிதாக உருவாக்குவோம். அப்படிதான் நான் அதை வைத்துக் கொள்வேன். பாருங்கள். ஓ, ரத்மியும் பிரகாசமா இருக்க. நான் குருடாக வேண்டுமா? இதோ என்னுடையதை பாருங்கள். நான் அதை எனது சொந்த பாணியில் செய்வேன். நீங்கள் எதையும் புரிந்து கொள்ளவில்லை. புதன்கிழமையின் அறை அழகாக இருந்தது என்று நினைத்தேன், ஆனால் என்னின் அறை மிகவும் அழகாக இருக்கிறது. எந்த உள்துறை மயமாக்கலும் அற்புதமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். போர்டு ஆர்ட் புதிய சவாலுக்கு வரவேற்கிறோம். கை, உன் உதவி தேவை. Andas months por pasines fontors. இதை நிறைய சொல்ல முடியுமா? ஷிமெஜிஸ் அப்போது என்ன அன்ஸ்படுத்தலாம் என்று பார்க்கலாம். அது என் சகோதரன் அதை அங்கே வைத்தான். கருப்பு பெயிண்ட் சரியானது. இந்த வெள்ளை சுவர்கள் எனக்கு மருத்துவமனை நினைவூட்டுகின்றன. அவற்றை வண்ணம் பூசுவோம். சரியானது. கருப்பு என்பது ஒரு அழியாத பாணி. எனிட் மட்டும் அதை விரும்பவில்லை. மற்றும் என்ன இருக்கிறது? கை, எனக்கு உதவுங்கள். எனிட், போய்விடு. அதை பிடிக்கிறேன். ஒரு துர்பியம் எனக்கு காயம் செய்யாது. தொடங்கலாம். வாவ், வென்ஸ்டே, ஒரு இளம் பெண்ணுக்காக மரச்சாமான்களை சேகரிப்பதில் நீ மோசமாக இல்லை. வாவ், அது இல்லை. நான் படுக்கையை கருப்பாக வண்ணம் பூச முடிவு செய்தேன். இப்படி இருந்தால் நல்லது என்று நினைக்கிறேன். இன்னும் ஏதோ குறைவாக உள்ளது. சரி, என் ரகசியங்களின் பெட்டி. அது என்ன? நான் பார்க்க வேண்டும். என் அறையில் சில அலங்கார பொருட்களை பயன்படுத்தலாம். அது சிறந்தது. As first of British Streamers, first of Lankerly, Trollands read as first on two versions. அது மிகவும் நல்லதாக தெரிகிறது. இறுதியாக சில வெள்ளை நிறத்தை சேர்ப்போம். பூ, என் கைகள் அழுக்காக வேண்டாம். கை, எனக்கு உதவுங்கள். அது நல்லது. அற்புதம். நன்றி. நீ சுதந்திரமாக இருக்கிறாய். எல்லாம் தயார். என்னை தாண்டி என்ன செய்கிறாள்? என்னை தாண்டி நீ அங்கேயே இரு. கவனமாக பார். இது உன் பாதி, இது என் பாதி. மஞ்சள் கோட்டை தாண்டாதே, சரியா? ஓ, என்னை தாண்டி கொஞ்சம் கோபமாகிவிட்டாள். நம்முடைய நகங்களை ஒன்றாக பிடிக்க. குட்டி நாய். நான் மன்னிக்கவும். இது எனக்கு அரிதாகவே நடக்கிறது. ஆனால் என் அறையை கவனிக்க நேரம் வந்துவிட்டது. நான் என் அறையை புதன்கிழமை என்று இருந்ததை விட சிறப்பாக மாற்றுவேன். ஆஹா, அவள் அதை பார்ப்பதற்காக என்னை வேண்டிக் கொள்வாள். வாவ், என்ன அழகான நிறம். தயார். இந்த சுவர்கள் மந்திரமாய் தெரிகின்றன. உள் அலங்காரத்திற்கு தேவையான அனைத்தையும் நான் ஆர்டர் செய்ய வேண்டும். ஓ, அவர்கள் ஏற்கனவே வந்துவிட்டார்கள். நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஹலோ. ஆம், தயவு செய்து இதை இங்கே வையுங்கள். சரி. ஓ, உங்களின் உதவிக்கு நன்றி. பை. என்ன காத்திருக்கிறது இங்கே? ஓ, மஞ்சள் வண்ண பெயிண்ட் மற்றும் ஒரு தூரிகை. இதுவே எனக்கு தேவை. நான் படுக்கையும் தரையும் வண்ணம் போட போகிறேன். லா 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 லா. இது சூரியன் என்று நான் நடிக்கிறேன். இந்த மஞ்சள் நிறம் என் மனநிலையை உயர்த்துகிறது. இன்னும் என்ன இருக்கிறது? வாவ், எவ்வளவு பொம்மைகள். வாவ். வாவ், ஏனிட், உன் அறை ஏற்கனவே மிகவும் அழகாக இருக்கிறது. இது மிகவும் ஆரம்பம். இப்போது நான் இதை முடிப்பேன். வாவ், அந்த ரிப்பன்களும் வானவில். அது மிகவும் அழகாக இருக்கிறது. மேலும் ஒரு பட்டாம்பூச்சி. அதை பாருங்கள். கனவு பிடிப்பான் மற்றும் சில ஸ்டிக்கர்கள். உங்களுக்கு இது எப்படி பிடிக்கிறது? நிச்சயமாக எனக்கு நிறைய நகங்கள் பூசிகள் உள்ளன. அதை நான் வரைவதற்கு பயன்படுத்தலாம். ஓய்லா, எல்லாம் முடிஞ்சது. வாங்க, உள்ள வாங்க. Вау, அது அற்புதம். А столько классных вещей и книг. И даже этот горшок с травой. எல்லாமே மந்திரமாய் தெரிகிறது. நன்றாக இருக்கிறது. ஓ, ஆம், நன்றி. ஓ, பொறாமைப்படாதே. வென்ஸ்டே, உன் இருண்ட அறையில உட்காரு.
இங்கே கை அருமை, அது அருமையாக தெரிகிறது. இப்போது ஒரு சிறிய ஃபாண்டட், இது போதும். உங்களுக்கு சில மோதிரங்களை போடுவோம், இது போதும். அவை எவ்வளவு அழகாக இருக்கின்றன பாருங்கள். ஓ ஓ, நீ அழகாக இருக்கிறாய். என்ன கை என்னிடம்? நீ அங்கே என்ன செய்கிறாய்? உங்கள் கைகளை காட்டுங்கள். அருவருப்பாக இருக்கிறது இந்த பிங்க் பஞ்சு எல்லாம். ஓ, நீங்கள் அருவருப்பாக இருக்கிறீர்கள், போய்விடுங்கள். ஓ மனிதா, ஹே வென்ஸ்டே, இது சரியில்லை. ஓ அஃப்து எனக்காக, நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஓ எனக்கு தெரியவில்லை. ஹலோ ராபர்ட். ஓ ஹே, நான் இங்கே இருக்கிறேன். உங்களுக்கு என்ன வேண்டும்? இது எனக்கான பரிசா? ஓ, நன்றாக இருக்கிறது, நன்றி. பை. ஹே, திரும்பி வா, மூவா. ஆமா, பை. பார்ப்போம். ராபர்ட் என்ன கொடுத்தார்? அதை திறக்க காத்திருக்க முடியவில்லை. ஒரு நாய், அதுதான் நான் விரும்பியது. நீ அற்புதமாக இருக்கிறாய். உனக்கு பெயர் வைக்கிறேன். ஓம் சான். உனக்கு ஒரு சிறிய விழா. ஓ, நான் ஒரு உடை தேர்வு செய்கிறேன். குள், அற்புதம். என்ன? ஓ ஆம், என் அண்டை வீட்டாருடன் உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதா என்று சொல்ல வேண்டாம். Sienna, பயங்கரம். Gazurastani. Saus sur restaurants your own bertoch. Trivis spra, Browsellinger. Alright, I sure occur ears, though I'm precious preaching braids. Anger said this why I'm turning shits. Cut up rental pace. Angry wiwery into her, angle cardle and trap in. Praying jam. நீ மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறாய். ஓ என்ன? அதை எடுத்துடு. கரப்பான் பூச்சிகள் என்ன ஒரு பயங்கரம். எத்தனை பேர் எனக்கு உதவுங்கள். ஓ, நான் இப்போ இல்ல இல்ல இல்ல, நான் இதை செய்ய விரும்பவில்லை. ஓ, தயவு செய்து வாருங்கள், தயவு செய்து. ஓ ஓ, நீங்கள் இங்கே இருப்பதற்கு நன்றி. என்ன? எனக்கு இதை ஏன் தேவை? சரி. ஆமா. ஓ மனிதா, பயப்படாதே. அது என்ன? கார்லோ, நீ இறந்து விட்டாயா? என்ன ஒரு பயங்கரம். என் சிறந்த நண்பன் கார்ல் இறந்து விட்டான். அவனை முறையாக அடக்கம் செய்ய வேண்டும். உனக்காக மிகவும் வசதியான பெட்டியை எடுத்தேன். நீங்கள் சொர்க்கத்தில் என்னை கவனித்துக் கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். இனிமையாக தூங்குங்கள் என் சிறிய கரப்பான் பூச்சி. நான் உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். நீ மாற்ற முடியாதவன். இது என்ன என்னட்? வந்ததற்கு நன்றி. எனக்கு ஒரு விருந்து நடத்த வேண்டும். நான் கேக் செய்ய முடித்து விட்டேன். இறுதி அலங்காரம். நான் விருந்தினர்களுக்காக காத்திருக்கிறேன். நானும் ஒரு விருந்தினை நடத்த முடிவு செய்தேன். ஓ, ஒரு கண். சரியானது. நன்றி கை. அன்னட். அவள் பயந்து விட்டாள். குளிர். பெண்களே, சீக்கிரம் பாருங்கள், எல்லாம் தயார். அவ்வா, இங்கே அவர்கள் இருக்கிறார்கள். நான் வருகிறேன். ஓ, வணக்கம் பெண்களே, வந்ததற்கு நன்றி. சரி, வணக்கம். முத்தங்கள். ஓ இல்லை, என் அழகான கேக். ஓ, நீங்கள் எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டீர்கள். எப்படி இருக்கிறது? நீங்கள் எப்படி முழு கேக்கையும் தனியாக சாப்பிட முடிந்தது? ஓ மான். ஹே ஹூ. ஹூரே, ஒரு பார்ட்டி. உங்களுக்கு கேக் வேண்டுமா? நீங்க பயப்படாமல் முயற்சி செய்யலாம். அன்னட், கவலைப்படாதே. நீ உண்மையாகவே அதை சாப்பிட போகிறாயா? சரி, அது பயமற்றது. ஓ மனிதா. ஓ இல்லை, இன்றிரவு அனட் பிறந்த நாள் விருந்து. அனட், உனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்ல வரேன். சன்னி, உன் கேக்கை சாப்பிட்டதாக பெண்கள் சொன்னார்கள். வாவ், வென்ஸ்டே, அது மிகவும் அழகாக இருக்கிறது. நன்றி. எனக்கு அழகான இளஞ்சிவப்பு நிற வீட்டின் கனவு உள்ளது. என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நான் அறிவேன். ஏய், நீ என்ன செய்கிறாய்?
நான் பொசிய 90s நான் என் ஃபவுவர்ஸை உருவாக்க போறேன். கிரோமெத் என்ன நிறுத்த முடியாது. வீட்டு வண்ணம் பூசுவதில் தொடங்குவோம். நாம்பிங் வண்ணம் பயன்படுத்துவோம். ஓ, அது பாருங்க. அருமை. நிறம் மந்திரமாய் உள்ளது மற்றும் முழுவதும் இளஞ்சிவப்பு. இது அழகாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். டிபனி, நீ என்ன செய்ய போகிறாய்? நான் என் வீட்டை ஊதா நிறத்துல பூச போகிறேன். பிஸ்டலில் இருந்து வண்ணத்தை பீச்சுவோம். முழு வீடும் ஊதா நிறமாக இருக்கும். ஓ, அருமை. கூரையும் நிச்சயமாக கருப்பு நிறமாக இருக்கும். அதை நான் ஒரு பர்னர் கொண்டு செய்ய போகிறேன். வேகமாகவும் குளிர்ச்சியாகவும். ஜெஸ் என்ன யோசித்தார்? ஓ, வாங்க என் மைதானத்தில் வந்து சேருங்கள். நன்றி. இது ஒரு உலோக தொட்டி. அதை செங்கல் போர்வையால் மூட வேண்டும். இப்போது என் உதவியாளர் சாம் ஒரு ஜன்னலை வெட்டுவார். சரி, அருமை. சாம் சட்டப்பொடி பற்றி மறக்காதே. கண்டிப்பாக இது முடிந்து விட்டது, ஜெஸ். மேலும் பிரகாசமான இளஞ்சிவப்பு கூரை பற்றி நான் மறக்கவில்லை. வாவ், இது உண்மையான கோபுரத்தை போன்றே தெரிகிறது. அப்படியா? நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஓ, அருமை. அதுதான் நான் விரும்பியது. உண்மையா? சரி, நான் அதை உதவியாளர்களின்றி செய்ய முடியும். எனக்கு எனது சொந்த கோபுரங்கள் இருக்கும். ஓ, அதை பாருங்கள். அவை உங்கள் இளஞ்சிவப்பு கோபுரங்களை விட மிகவும் குளிர்ச்சியானவை. நண்பர்ப்பு காகிதம் கத்தரிக்கோள் எடுத்து பிச்சு சென்றிருக்கேன். சோயங்கரை ஒட்ட பார்க்கிறேன். ஓ, ஆம். இக்கினால்தான் பெப்பர் பசையை பயன்படுத்தி செய்ய நான் ஒட்ட பார்க்கிறேன். அப்படியே இங்க it's 10 mouth Bariko. My band will see it is 7 the media heard to and boy whatever. I'm reader evolved for severin safe and 6 to different sir udless Glyfenton one hamayama get a come. Oh, hot room our boss her come. Oh, gonna go to spy on a oneness. நீங்கள் முடிவை பார்த்தால் புரியும். சரி, கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சது. அத பாருங்க. வாவ், ஓ வாவ். காத்திருங்கள், அந்த சத்தம் என்ன? என் உதவியாளர் என் வீட்டுக்கு அழகான மாடம் செய்ய வேண்டும். எவ்வளவு அழகா இருக்குது. ஓ ஓ இல்ல, இது வலிக்குது. ஆஃப்கா, நான் சுத்தியலால் என்னை அடித்துக் கொண்டேன். மிகவும் வலிக்குது. நான் என்ன செய்ய வேண்டும்? மிகவும் வேடிக்கையான விஷயம் மற்றவரை அவதிப்படுவது பார்க்கும் போதுதான். அடுத்தது என்ன செய்யலாம்? ஓ, எனக்கு கிடைச்சு விட்டது. என் மாடிக்கு தூண்களை திருகி வைப்போம். முதலில் எனக்கு இந்த மரக்குச்சிகள் தேவைப்படும். Saperji styles our product for Chipu Valley in Amapam. Sir, pre-gen models barbecue pandalam. Candy Parker's Pardio Varpam. என்ன சுவையான மனம். இங்கே ஒரு டோனட்டை தொங்கவிடு. மற்றும் வாவ், இது என்ன மனம்? வாவ், டிபனி சுவையாக ஏதோ பொரிக்கிறார். எனக்கு மிகவும் பசிக்கிறது. நான் என்ன சாப்பிடலாம்? ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. நான் எனக்காக ஒரு பருத்தி மிட்டாய் தயாரிக்கிறேன். அதற்காக எனக்கு ஒரு சிறப்பு இயந்திரம் உள்ளது. அதை முயற்சி செய்யலாம். வாவ், அந்த மிருதுவான பொருளை பாருங்க. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ, என் கனவு வீட்டில் மேகங்கள் இருப்பதை நான் நினைத்தேன். முழு படத்துக்கு இதுவே தேவை. இங்கே சில மேகங்களை வைத்து ஒரு வானவில் பாதையை அமைப்போம். வாவ், ஏ, எனக்கு இது மிகவும் பிடிக்கும். அருமை, ஜெஸ். உங்கள் வீடு கனவிலிருந்து நேரடியாக வந்தது போல இருக்கிறது. நான் மகிழ்ச்சி அடைகிறேன். டிபனி என்ன செய்தார்? பார்ப்போம். ஓ, அவள் தனது வீட்டின் பாதையை கருப்பு நிலக்கரி கொண்டு அமைக்க முடிவு செய்தாள். தீர்வு. அவள் யாரும் திசை தவறாமல் இருக்க மெழுகுவர்த்திகளையும் வைத்தாள்.
Drop your star high. Wow! Sprinta sang it to your word Sierra away. You were bully. நீங்க was inverum crop out பண்ணீங்க. நம்ம அடுத்ததுக்கு செல்லலாம். இப்போது நாங்கள் ஒரு வீட்டின் உள்ளகத்தை செய்வோம். என் அறை மிகவும் காலியாக இருக்கிறது. சரி, இங்கே சில மாலைகள் தொங்க விடுவோம். அப்படியே இப்போது எனக்கு அழகான திரைகள் தேவைப்படும். ஓ வாவ், அழகாக இருக்கிறது. இன்னும் என்ன? ஓ, நான் சில புகைப்படங்களை எடுப்பேன். நான் மிகவும் அழகாக இருக்கிறேன். அற்புதம். இப்போது பரதை அலங்கரிக்க புகைப்படங்களை பயன்படுத்துவோம். நான் அவற்றை மேலே ஒட்டப் போகிறேன். அப்படியே. அற்புதம். என்னை விட அழகாக யார் இருக்க முடியும்? எனக்கு இது பிடிக்கும். அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். நாம் பெயிண்ட் மற்றும் தூரிகை எடுத்து கதவின் மீது அழகான யூனிகார்ன் வரைவோம். ஓ, அந்த கொம்பை பாருங்கள். இந்த யூனிகார்னுக்கு அழகான கொம்பும் அழகான காதுகளும் இருக்கும். இப்போது சில மஞ்சள் காதுகள். ஓ, என்ன அழகு. அவசரப்படாமல் பின்னர் நான் ஒரு மாஸ்டர் பீஸ் உருவாக்குவேன். அட, அத பாருங்கள். எவ்வளவு அழகான இளஞ்சிவப்பு நாக்கு. அது தயாராகிவிட்டது. எனக்கு மாடி பிடிக்கவில்லை. அதை நுரை குழாய்களால் அலங்கரிப்போம். அவை வண்ணமயமாகவும் வானவில் போன்றதாகவும் உள்ளன. வாவ், எனக்கு இது பிடிக்கும். மேலும் இதய வடிவில் மென்மையான இளஞ்சிவப்பு தலையணைகளை சுவற்றில் தொங்க வைக்க விரும்புகிறேன். அருமையாவும் காதலாகவும் இருக்கு. தரை பத்தி என்ன? ஓ, நிச்சயமாவே நான் ஒரு கம்பளி போட போறேன். அதுவும் இளஞ்சிவப்பு இருக்கட்டும். மேலும் எனக்கு நிறைய பொம்மைகள் மற்றும் தலையணைகள் தேவை. இது ரொம்ப அழகா இருக்கும். இதுக்கு மேல் நான் எதையும் கேட்க முடியாது. இப்பதான் நான் கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம். நான் என்ன ரீட் பண்ண முடிவு பண்ணுள்ளேன். சரி, நான் ஏற்கனவே மாலைகள் தொங்க விட்டுள்ளேன் மற்றும் என் பிடித்த ராக்கர் ஆல்பத்தின் போஸ்டர் சுவரில் இருக்கும். குளிர். இப்போது நாங்கள் சுவரில் மேலும் வினைல் பதிவுகளை தொங்க விடுவோம். மற்றும் டயர்களால் ஒரு மேசை செய்ய இங்கே ஒரு மெழுகுவர்த்தி, சிலந்திகள் மற்றும் ஒரு பரங்கிக்காய் வைக்கலாம். 2 மண்டை ஓடுகள் கூட வைக்கலாம். இங்கே ஒரு அழகான நாற்காலி வைக்கலாம் மற்றும் முழுமை. எனக்கு என் அறை மிகவும் பிடிக்கும். இங்கே ஒரு பார்ட்டி நடத்த காத்திருக்க முடியவில்லை. ஓ ஆம், எனக்கு மிகப்பெரிய ஸ்பீக்கர்கள் வேண்டும். வாவ், இது ஒரு சத்தமான பார்ட்டியாக போகிறது. உன் அயலவர் ஜெஸ் இதுக்கு தயாரா? இப்போது என் பிடித்த கிட்டார் சோலோவை வாசிக்கலாம். இது ஜெஸ்ஸை நிச்சயமாக எழுப்பும். ஓ, அந்த சத்தம் என்ன? ஓ இல்லை, அது கொடூரமான இசை மற்றும் அது மிகவும் சத்தமாக இருக்கிறது. அந்த ஒலி அலைகளால் நான் பறக்கிறேன். என் பைத்தியக்கார அயலவர் டிபனி இங்கே ஒரு ராக் கச்சேரி நடத்த முடிவு செய்தாரா? குறைந்தது ஜெஸ் நல்ல இசையை கேட்க முடியாது. அதை அணைக்கவும். இல்ல, நான் இதை கேட்க முடியாது. என் காதுகள் விழுந்து போகும். அதை எனக்கு கொடு. நீ கீதார் வாசிக்க விரும்புகிறாயா? உக்குலேலே வைத்துக்கொள். குறைந்தபட்சம் அது சிறப்பாக ஒலிக்கிறது. ஜெஸ், நீ உண்மையிலேயே சொல்கிறாயா? எவ்வளவு அருவருப்பானது. நான் இதை விளையாட போவதில்லை. ஜில் மற்றும் ரெபெக்கா பொம்மைகளுடன் விளையாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஜிலுக்கு பிடித்த பார்வி உள்ளது, ஆனால் ரெபெக்காவுக்கு நவீனமான ப்ராட்ஸ் உள்ளது. ஆனால் அவர்கள் இருவருக்கும் ஒரு வீடு மட்டுமே உள்ளது. அது போதாது. அவர்கள் அங்கே எப்படி பொருந்துகிறார்கள்? ஓ, சண்டை தொடங்கியது. ஓ, அது போதாது. நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. நான் எனது சொந்த பொம்மை வீட்டை உருவாக்குவேன். அது ஒரு சிறந்த யோசனை. ஜில்,
நான் என்ன பிராட்ஸ் ஜோட் ஹஸ்பைட் வீடு பையன் போஸ்தான் ஸ்ப்ரிங் 26 பைட் தொடங்குவோம். நான் ஏற்கனவே எல்லாவற்றையும் தயாரித்து விட்டேன், ஆனால் இது எப்படி ஒரு வீட்டாக மாறும் என்று எனக்கு புரியவில்லை. நான் எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்க்க முயற்சிக்கிறேன். வாவ் ரெபெக்கா, நீ எப்படி அதை செய்தாய்? எல்லாம் எளிது. நான் திட்டப்படி வேலை செய்கிறேன். சரி, எல்லாம் தெளிவாக இருக்கிறது. நான் எல்லாவற்றையும் எனது முடிவாக தீர்மானிக்கிறேன். இது மேக்கப்பை விட கடினமாக இருக்கக்கூடாது. சரி, இது வேலை செய்தது. புசுவர் மற்றொன்று. இப்பது குறை. வீட்டை அளவு கொள்ளலாம். அல்வா. ஓ, அவை ஒரே மாதிரி இருக்கின்றன. அது போதாது, நான் ஒரு பெரிய கூரையை கூட சேர்க்கிறேன். சின்னியாக இருக்கு. சோ இப்பொழுது நான் குறை தேங்களால் அலங்கரிக்கிறோம். முழு கூரையையும் ஓட்டவும். அருமை, எனக்கு இது பிடிச்சிருக்கிறது. ரெபெக்காவும் ஏதோ நினைத்தாள். எனக்கும் ஒரு கூரை இருக்கிறது. அது ஊதா நட்சத்திரங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. சரியாக பொருத்தியது. ஹூரே ஹூம். சுவர்களுடன் என்ன செய்யலாம்? நான் நினைத்தேன், அவற்றை மூடியின் கீழ் ஊதாவாக வண்ணமிடுவோம். அற்புதம். இப்போது நான் தூவினால் அது கூரைக்கு பொருந்தும். ஆமாம், சரி. ஜில்லுக்கு கொஞ்சம் அதிகம். ஏய், நீ என்ன செய்கிறாய்? நிறுத்து. ஓ இல்லை, என் வீடு உள்ளே ஊதா நிறத்தில் உள்ளது. ஆனால் நான் எல்லாவற்றையும் இளஞ்சிவப்பு நிறமாக மாற்ற விரும்பினேன். பின்டூரா உலருவதற்கு முன் முழு வீட்டையும் இளஞ்சிவப்பு நிறத்தில் வண்ணம் தீட்ட வேண்டும். அது வேலை செய்தது. என் வீடு அழகாக இருக்கிறது. வாவ். அடுத்தது என்ன செய்யலாம்? ஓ, நான் கண்டுபிடிச்சு விட்டேன். எனக்கு ஒரு துருவி வேண்டும். ஆமாம், ஒரு ஜன்னல் செய்யலாம். ஹூரே, இது சிறப்பாக செய்தது. ஒரு கொண்டே பயன்படுத்துவேன். டிவைஸ் எதையும் கெடுக்காதீங்க. செருகுவாம். ரெபெக்காவும் இதையெல்லாம் பண்ணிட்டாரு. பிரீமியம் கேர்ச போறேன். அதுதான் டிவைஸ் மேல போறேன். ஓ அப்பசில போறையில ஒரு பார்பி சின்னம் வைப்போம். இது பார்பி பொம்மை வீடு. என்னிடம் நிச்சயமாக சிறந்தது பிராட்ஸ் வீடு. என் 3 மாடி வீட்டின் அறைகளை நிரப்புவதுதான் மீதமுள்ளது. அருமை. வாவ், எனக்கு ஒரு அருமையான இளஞ்சிவப்பு வீடு கிடைத்தது. வாவ், நான் இதை மட்டும் கனவு கண்டேன். சரி, அறைகளை ஒழுங்குபடுத்த ஆரம்பிப்போம். நான் முதல் மாடியில் இருந்து தொடங்குகிறேன். இங்கே ஒரு அழகான இளஞ்சிவப்பு சோஃபா இருக்கும் மற்றும் நாம் வால்பேப்பரை ஒட்டுவோம். இப்போது இந்த மிருதுவான பாயை பாருங்கள். இது மிகவும் குளிர்ச்சியானது. இப்போது காபி மேசை, செடிகள் மற்றும் இதழ்கள் அதில். நிச்சயமாக புத்தக அலமாரியை மறக்காதீர்கள். மிகவும் வசதியான வாழும் அறை. என் பார்வை விருந்தினர்களை வரவேற்க போகிறாள். ரெபெக்கா என்ன யோசித்தாள்? ஒரு குளிர்ச்சியான சோபா உள்ளது. அது என் பிராட்ஸுக்கு பிடிக்கும். ஒரு கம்பளம் சேர்க்கவும். மேலும் நான் வெள்ளி வால்பேப்பர் ஒட்டினேன். காஃபி மேசை, கை நாற்காலிகள். எம்ப்ராட்ஸ் இங்கே ஓய்வெடுக்க போன்ற இன்னும் என்ன சேர்க்கலாம்? ஆமாம், நான் இதை பற்றி நினைத்தேன். ஓர் ஓவியம் வரைவோம். அது என் ப்ராட்ஸ் உருவப்படமாக இருக்கும். சரி, நான் கிட்டத்தட்ட முடிச்சிட்டேன். அலங்கரிப்போம். இங்கே யார் அதிபர் என்பதை அனைவரும் அறியட்டும். அது முழு நீலப்படமாக இருக்கிறது. எவ்வளவு குளிர். ஓ ஜில், நீங்க இருக்கிறாய். என்ன நினைக்கிறாய்? நான் லிவிங் ரூம்ல ஒரு பெரிய பியானோவை வைக்கிறேன். அவளும் பியானோ வாசிக்க முடியும். உட்காருங்க. பாருங்கள், ரெபெக்கா நிச்சயமாக பின்தங்கி இருக்கிறார். ஓ, அங்க என்ன இருக்கிறது? ஒரு பார்ட்டியா? ஜில், கவனமாக இரு. உண்மையான பார்ட்டி பெண் அடுத்த வீட்டுக்கு குடியேறி உள்ளார். இது பார்ட்டிகளுக்கான டிஸ்கோ பந்து மற்றும் இங்கே ஒரு காட்சி இருக்கும். இந்த மேடை பாருங்க. என் பிராட்ஸ்க்கு முழு ராக் இசைக்குள் இருக்கிறது. அவள் அடிக்கடி கச்சேரிகள் நடத்துகிறாள். பிராட்ஸுடன் சேர்ந்து நடனம் ஆடுவோம். யூஹூ, அசைவுகளை மீண்டும் செய்யுங்கள். Wow, Jill, Thursday varieties merchandise. ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நீங்கள் அடுத்ததாக என்ன செய்ய போகிறீர்கள் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. சரி, 2வது மாடியில நான் ஒரு சமையலறை அமைக்க போகிறேன். ஆஹா, நான் சமையலறை செட்டை ஏற்கனவே தயாரித்து விட்டேன். அம்னேன் வால்பேப்பர் ஆர்டிவர்டன்ஸ். Member en Nolverter Nordgålerium Merkal. Pastor en Prad Springles Sip Submaron Virus as thinget or the Massey Gammon Bomb. Ali Bonanger, Orns, Amanarua Citron Dix, I know your pardon. Maybe read it to make it an art colleague or Amatrala Kalam. I just hear say my PRs is Gergen Jet, Entry Salfar, Salome.
டோலா மற்றும் சிப்ஸ் அறுக்கின்றன. அருமை. சரி ரெபெக்கா, நீங்களும் பிராட்ஸும் வாழ்க்கையை முழுமையாக வாழ எப்படி என்று தெரிஞ்சிருக்கிறீர்களா? ஆம், உங்களுக்கு தெரியும். ஜில் தனது பார்பிக்கு என்ன செய்திருக்கிறார் என்று எனக்கு ஆச்சரியம். நான் கண்டிப்பாக அதை சிறப்பாக செய்ய போகிறேன். ஓ இல்ல, அது ரெபெக்காவின் விட மோசமாக இருக்க முடியாது. இந்த பார்பிக் ட்ரோஃபாமிட் die Orvorsky. Ongi Kegero Fins Soldier of Reason Worrying. Barbie மகிழ்ச்சி அடைவார். ஓ, பலவிதமான இனிப்புகள் மற்றும் இனிமையானவை. ஒற்றை நாங்கள் ஜன்னல்களில் மேலும் திரைகள் வைப்போம் வசதிக்காக. ஒரு மேசை, ஒரு நாற்காலி, காபி அண்ட் இனிபேர்ஸ் நிச்சயமாக. இது என் பார்வையின் பூனைக்கான வீடு ஆகும். நாங்கள் ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் மற்றும் உணவு வைப்போம். இதோ பாருங்கள், அது கிளியோ. ஓ, உங்கள் பார்பிக்கு ஒரு செல்லப்பிராணி இருப்பதை நாங்கள் அறியவில்லை. அது சிறந்தது. ஒரு மிருதுவான பூனை. நீங்கள் உண்மையில் ஒரு முழு கஃபே செய்துள்ளீர்கள். ஒவ்வொரு ருசிக்கும் உணவு உள்ளது. நீங்கள் 2வது மாடியை மிகவும் விரைவாக கையாண்டீர்கள். பெண்களே, இரு சமையலறைகளும் அற்புதமாக இருக்கின்றன. நெருக்கமாக பார்ப்போம். கருத்துக்களில் எழுதுங்கள். உங்களுக்கு பிராட்ஸ் அல்லது பார்பி எது பிடிக்கிறது? அடுத்தது என்ன நடக்கிறது என்பதை கண்டுபிடிப்போம். திட்டங்களில் 3வது மாடி அடங்கும். ஓ, அங்கே நான் ஒரு படுக்கை அறை வைத்துக் கொள்ளப் போகிறேன். எனக்கு ஒரு அற்புதமான படுக்கை உள்ளது. அது பிராட்ஸ் படுக்கையை விட சிறந்ததல்ல. பாபியின் படுக்கை அறை இன்னும் அழகாக இருக்கும். நாங்கள் இங்கே இளஞ்சிவப்பு படுக்கையை வைக்கிறோம். அழகான தலையணைகளை சேர்க்கிறோம். இது மென்மையானதும் இனிமையானதுமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக நாங்கள் ஒரு மென்மையான இளஞ்சிவப்பு கம்பளத்தை போடுவோம். ஒரு கண்ணாடியுடன் கூடிய அலங்கார மேசையை அமைப்போம். இதுதான் என் பார்பி தினமும் மேக்கப் செய்யும் இடம். உன்னை பற்றி என்ன ரெபெக்கா? அழகான தலையணைகளுடன் தொடங்குவோம். அவை பெரிய உதடுகளின் வடிவத்தில் உள்ளன. ஒரு நட்சத்திர வடிவமான கம்பளம். நிச்சயமாக இங்கே ஒரு அலமாரி வைப்போம். அதில் என் பிராட்ஸ் அழகு சாதனங்களை வைப்போம் மற்றும் ஒரு கண்ணாடியை தொங்க விடுவோம். ஜில், நீ என்ன சொல்ற? அவள் அதை பார்த்ததே இல்லை. சரி, ஆனால் அவள் இதில் ஆர்வம் காட்டுவாள். எனக்கு ஆர்வம் இல்லை. நான் பார்பி அறையை பற்றி யோசிக்கிறேன். எனவே இங்கே ஒரு அலமாரி அமைக்க வேண்டும் என்று யோசித்தேன். இங்கே ஆடைகளுடன் ஒரு அலமாரி இருக்கும். நான் அலமாரிகளை அமைத்து ஆடைகளை ஒழுங்குபடுத்துவேன். என் பார்பிக்கு பல உடைகள் உள்ளன. ஒவ்வொன்றுக்கும் ஒரு இடம் தேவை. இங்கே கைப்பைகள் வைக்க ஒரு இடம். அழகாக இருக்கிறது. படுக்கை அறை பார்பிக்கு தயாராக உள்ளது. இங்கே ஒரு ஆடைகள் கம்பி வைப்போம். கீழே அப்படியே காலணிகளை வைப்போம். மேலும் புதிய உடையை தேர்வு செய்யும் போது ஓய்வெடுக்க ஒரு நாற்காலி வைப்போம். முடிந்தது. அருமையாகவே படுக்கை அறைகள் அமைந்துள்ளன. ஜில் கூட ஒரு மாலையை தொங்கவிட்டார். ரெபெக்கா, அதற்கு நீ எப்படி பதிலளிக்கிறாய்? நானும் அதை பற்றி சிந்தித்து விட்டேன். இங்கே ஒரு பாரம்பரிய ஜன்னல் வேண்டும். கீழே ஒரு ஸ்லைட் இருக்கு. அது எப்படி இருக்கிறது? அது எனது பார்வைக்கு மிகவும் தீவிரமாக இருக்கிறது. எதற்காக? சரிவு நேராக குளத்திற்கு செல்கிறது. அங்கே காக்டெயில்கள் மற்றும் காற்று நிரப்பும் வட்டம் உள்ளன. ஓ, அந்த யோசனை உண்மையில் குளிர்ச்சியாக இருக்கிறது. சரி, அது போதாது. நானும் ஸ்லைடு செய்வேன். கீழே ஒரு நீச்சல் குளம் இருக்கும், ஆனால் அது இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும். Anger farkali wakro the flamingo verbieringer befrep mushrikod binam says elf wakidora for pinchider near பண்ணீங்க. எனக்கு நினைக்கிறது ஜில், உனக்கு புதுப்பிக்க நேரம் வந்துவிட்டது. நீ என்ன செய்த? என் மேக்கப் மற்றும் முடி அலங்காரம். நானும் உங்கள் மேல் ஊற்றலாம். நீங்கள் உறுதியாகவே மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். சரி, உங்கள் வீடுகளை நெருக்கமாக பார்ப்போம். ரெபெக்காவுடன் தொடங்குவோம். அவரது பிராட்ஸ் வீடு ஸ்டைலிஷ், ஃபேஷனபிள் மற்றும் பிரகாசமாக இருக்கிறது. நீங்கள் அதை பிரமாதமாக செய்தீர்கள். ஆனால் ஜில் உருவாக்கிய பார்பி வீடு மிகவும் மென்மையான, அழகான மற்றும் இனிமையானதாக இருக்கிறது. நீ கவனமாக பார். எனவே நான் அதை கொஞ்சம் பிசைய வேண்டும். அதை பார். இப்போது அந்த இயந்திரத்தை பயன்படுத்தி அதை ஒற்றை அடுக்கு ஆக உருட்டு. அப்படியே அதுக்கப்புறம் நான் ஒரு செவ்வகத்தை வெட்ட போறேன். அதை வீட்டுல சுவரில் ஒட்டுவேன். அப்போதுமைக்கு ஒரு வடிவமைப்பை உருவாக்கணும். வண்ணம் தீட்டணும். எனக்கு ரத்த ஐஸ்கிரீம் கிடைச்சோம். அருமை. இப்ப வீட்டை சாம்பல் நிறமாக வண்ணம் தீட்டுவோம். சரியானது. என் ஐஸ்கிரீம் முடிஞ்சிச்சு.
சரி, எனக்கு இன்னொன்று தேவை. காத்ரா, எனக்கு ஒரு ஸ்பாஞ்சும் தேவை. அந்த ஸ்பாஞ்சை பயன்படுத்தி நான் இங்கே கருப்பு வண்ணத்தில் மற்றொரு வடிவத்தை உருவாக்க போறேன். அது கொஞ்சம் பழமையானது போல தெரியுது. நான் ரஸ்த ஐஸ்கிரீமை மீண்டும் முடித்து விட்டேன். எனக்கு இங்கே நிறைய குச்சிகள் இருக்கின்றன. நான் அவற்றை எப்படியாவது பயன்படுத்த முடியும் என்று நினைக்கிறேன். காத்திரு. சரி, எனக்கு ஒரு யோசனை வந்துட்டது. அதன் இருக்கும். இந்த குச்சி வீட்டு பக்கத்துல வைக்கலாம். இப்போது வெளியே இருந்து மரமாக தெரிகிறது. இப்போது கூரையையும் மற்ற பக்கங்களையும் அதே போல செய்யலாம். மற்றும் நிச்சயமாக நான் எல்லாவற்றையும் கருப்பாக பூச போகிறேன். நான் அவற்றுக்கு நடுவில் சிவப்பு சேர்க்கிறேன். அதனால் அது மேலும் பயங்கரமாக தெரியும். ஓஹோ, அது என்ன? வனேசா, நீ என்ன செய்கிறாய்? நான் உங்களை தாக்கினேனா? மன்னிக்கவும், நான் அவ்வாறு செய்ய நினைக்கவில்லை. என் வீடு ஏற்கனவே இளஞ்சிவப்பு நிறத்தில் பூசப்பட்டுள்ளது. நான் அலங்காரமாக மார்ஷ்மெல்லோக்களையும் சேர்க்கிறேன். இது வீட்டின் அடிப்பகுதியை மிகவும் அழகாகவும் கியூட்டாகவும் காட்டும். அதை பாருங்கள். ஓ வாவ், பார்பி, நீ எனக்கு உதவுகிறாய். அது மிகவும் நல்லது. செல்லமே, ஹை பைவ். நாம சிறப்பாக செய்தோம். இப்போது இந்த வடிவமைக்கப்பட்ட தட்டையை தேவைப்படும். அதை பாருங்கள். நம் வீட்டில் சில அழகான இதயங்கள் இருக்கும். ஓ ஆம், எனக்கு இது பிடிக்கும். அதை பாருங்கள். கூரையை செய்ய ஏதாவது யோசிக்க வேண்டும். இங்கே நான் பெரிய இதயங்களை எடுப்பேன். ஓ ஆம், மற்ற பக்கம். நீ என்ன செய்கிறாய் வனேசா? இங்கிருந்து விலகியிரு. நான் என் கூரையை வௌவால்களால் அலங்கரிக்கிறேன். அலங்காரமாக நான் பயங்கரமான சிறகுகளை சேர்க்கிறேன். இப்போது ஜன்னல்களுக்கு நேரம். நிச்சயமாக எனது வீடு இளஞ்சிவப்பு நிறமாக இருக்கும். கூரையின் மீது உள்ள இதயம்தான் பிரகாசமாக இருக்கும். ஹூரே! என் கூரையை பாருங்கள். ஆம், வீடு அருமையாக இருக்கிறது. நான் ஒப்புக்கொள்கிறேன். அற்புதம். ஹே பூ, அச்சமடையாதே பார்பி. என்னிடம் என்ன இருக்கிறது பாருங்கள். அழகான டேப். நாங்கள் டைல்ஸ் செய்வோம். அது அறையின் தரை போல தோன்றும். அது அற்புதமாக இருக்கும். பாருங்கள், குளிர். சரியா? எனக்கும் அது பிடிக்கும். இப்போது சில வில்லைகளை தொங்க விடுவோம். கொஞ்சம் கூடுதலாக உன் தலையில் நேராக. எனக்கு தெரியும், இது அழகாக இருக்கிறது. என்ன நடக்கிறது? அந்த குப்பைகள் எல்லாம் என்ன? இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். ஓ, இந்த துண்டுகள் சரியானவை. நான் இவற்றை தரையை மூடவும் அதை கான்கிரீட்டாக பூசவும் பயன்படுத்துவேன். ஓ ஆம், சரியானது. இப்பொழுது சுவர்களை கருப்பு ரோஜாக்களால் அலங்கரிப்போம். நிச்சயமாக சில வடிவமைப்பு மற்றும் ஒரு சாண்டிலியர் தேவை. ஒரு வாம்பயரின் குகை அதன் முழு மகிமையுடன். சில நாற்காலிகள். இதோ என் ராணி வாம்பயர் சிறந்தது. அது என்ன? பாருங்கள், நாம் ஏற்கனவே செய்ததை இப்பொழுது உங்களுக்கு காட்டப் போகிறேன். ஒரு சிங்க், ஒரு அடுப்பு இருக்கிறது. இப்பொழுது இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் வைக்க போகிறேன். கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் மற்றும் இனிப்புகளுக்கான சில அலமாரிகள். அவற்றை மேலே வைப்போம். சுவர்களில் சில அலங்காரங்களும் மற்றும் குளிர்சாதன பெட்டியில் உங்களுக்கு பிடித்த சீரியல் ஏற்கனவே உள்ளது. ஆஹா, சரி, நான் ஒரு மேசை அமைக்க மறந்துவிட்டேன். சரி, முதலில் இந்த சிறந்த பச்சை சுவரை அலங்காரமாக வைக்கலாம். கொஞ்சம் துடைக்க வேண்டும். இப்போது அழகான இளஞ்சிவப்பு மேசை மற்றும் நிச்சயமாக சில நாற்காலிகள். உனக்கு பிடிக்கிறதா பார்பி? இதோ உன் தட்டு. நீ இப்போது சில சீரியல் சாப்பிடலாம். அற்புதம். கொஞ்சம் பால் சேர்ப்போம். இதோ உன் கரண்டி. அக்ரெசிவா இருக்கு. ஓ, என்ன ஒரு மென்மையான கம்பளம். அடுத்த அறைக்கு சரியானது. மற்றும் நான் சுவற்றை அழகான திரைகளால் அலங்கரிக்கிறேன். மேல் பக்கம் ஒரு பிங்க் படுக்கை மற்றும் ஒரு மாலையை சேர்க்கிறேன். ஒரு தரையில் விளக்கு, ஒரு இரவு காலணி மற்றும் ஒரு அலமாரி. மற்றும் நிச்சயமாக தொலைபேசியை மறக்காதீர்கள்.
உனக்கு இது பிடிக்கிறதா பார்பி? கண்டிப்பாக பிடிக்கும். இது பாரு, எவ்வளவு அழகாக இருக்கிறது. அற்புதம் இல்லையா? அழகாக இருக்கிறது, மிகவும் வசதியாகவும். நீ அழகாக இருக்கிறாய் என் செல்லமே. ஹூ, இதழ்கள் கேட். அது என்ன? இதிலிருந்து எல்லாவற்றையும் நீக்குவோம். அதிலிருந்தும் என்ன அற்புதமான மனம். நமஸ்காரம். இந்த இதழ்களை தரையில் வைக்க போகிறேன். இது எனது அடித்தளமாகும். சுவரில் மேலும் சில பூக்கள். நாம் சரியான சிவப்பு மற்றும் கருப்பு படுக்கையை சேர்க்க போகிறோம். சில அலமாரி கூறுகள் மற்றும் அழகு சாதனங்களுக்கான கண்ணாடியுடன் கூடிய மேசை அமைப்பை மறக்காதீர்கள். மற்றும் நிச்சயமாக ஒரு நாற்காலி. ஓ ஆம், உங்களுக்கு பிடிக்கிறதா என் வாம்பயர் ராணி? அவளது அறை சிறப்பானது. எனது அறையும் அப்படியே. ஓ, அது சரி. இப்போது கடைசி அறையை அமைக்கப் போகிறோம். அது குளியலறையாக இருக்கும். குளியல் தொட்டியை வைக்க வேண்டும். மேலும் சில சுவர்களை அலங்கரிக்க வேண்டும். குளியலறைக்கான ஆடை மற்றும் அனைத்து தேவைகளையும் மறக்காதீர்கள். இப்போது ஒரு மேசை, கண்ணாடி மற்றும் அதில் அனைத்து அழகு சாதனங்களும் தேவைப்படும். அதை பாருங்கள், பார்பி ஏற்கனவே குளிக்கிறாள். அவளுக்கு அது மிகவும் பிடிக்கும் என நான் உறுதியாக நினைக்கிறேன். குளியலறை மிகவும் அழகாக இருக்கிறது. ஆஹா, எவ்வளவு நுரை! நுரை உண்மையிலேயே எனக்கு இதைவிட சிறந்தது உள்ளது. வௌவால்கள். பின்னர் சில மெழுகுவர்த்திகள் மற்றும் ஓவியங்கள். நிச்சயமாக என் இதயத்தை போல கருப்பாக இருக்கும் மேசை. இங்கே உணவறையில் ஏதோ குறைவாக உள்ளது. ஓ சரி, நாங்கள் தட்டுகளை பரிமாறினோம், ஆனால் இரத்தத்தை பரிமாற மறந்துவிட்டோம். இருக்கிறது. நம் கண்ணாடிகள்ல நேரா இறுதி தொடுதல் மயக்கும். பாருங்க வனேஷா, எனது உணவறைய நீங்க விரும்புறீங்களா? இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். என் பிடித்த பார்பிக்காக ஒரு பிக்னிக் பகுதியை அமைத்து வருகிறேன். அந்த மரத்தை பாருங்கள். மேலும் சில அடையாளங்கள் கூட. பிக்னிக்கிற்கான போர்வையை மறக்காதீர்கள் மற்றும் அனைத்து தேவைகளுடனும் கூடை மற்றும் அழகான இளஞ்சிவப்பு வேலியும். என் வீட்டின் முன் இடத்தை தயார் செய்துவிட்டேன். என்ன ஒரு அழகான நாய். என் பார்பி அவளது கார் ஓட்டி அவளது அண்டை வீட்டுக்காரரிடம் செல்கிறாள். எனக்கு போக்குவரத்து தேவையில்லை. வாவ், அது அழகாக இருக்கிறது. எனக்கு இரு வீடு. அது யார்? ஹலோ ஹலோ, செலவுக்கு பணம் இன்னும் இருக்கு. உங்க ஆர்டர் இதோ. ஓ, என்ன ஒரு கனமான பெட்டி. அப்பா, அவ என்ன ஆர்டர் பண்ணாள்? சரி, பார்க்கலாம். அப்படியா? கனவு கட்டிலுக்கு தேவையான எல்லாம் இதோ. வாவ், என்ன பெரிய மரம். அதை நிலத்தில் வைப்போம். அவள் என்ன செய்கிறது? ஓ புழியா பெட்டிக்கு விழுந்துட்டாள். அருமை. என் வேலி என்ன ஒரு பெரியது. கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்கிறது. அப்பா அருச்சி என பெட்டியை அகப்படுத்துவோம். அச்சுவழில் இருக்கிறது. இப்படி ஆள என்ன பண்றா? அச்சடக்காரரான மேரி பணிக்கு மேலே. இதை இப்படி போட்டு இப்படி வைக்கலாம். நல்லாவே வந்துச்சு. விரைவில் இது ரொம்ப அழகா இருக்கும். நான் ஒரு பிறவி கட்டடக்காரர். ஒரு படுக்கை மாடி. நான் எப்போதும் இப்படிப்பட்டதை கடந்து வந்தேன். வாவ், அவளுடைய படுக்கை எனதிலிருந்து மிகச் சிறந்தது. நல்ல யோசனை. இப்போது நான் இன்னும் சிறப்பாக செய்வேன். அதை வாங்கிவிட்டேன். இப்போது டெலிவரி காத்திருங்கள். ஆஹா, இதோ அது. ஹே நண்பர்களே, இது உங்க குறிப்பு. நன்றி. உள்ள கொண்டு வாங்க. மூடுன்னு. என்ன ஒரு அழகு.
அம்மாம், படுக்கை நிறுவப்பட்டுள்ளது. கொஞ்சம் அழகாக. Underwater serpam. Portinho de Anzor Ertrudika, so earlier too. வாவ், உன் துப்புங்களை துடைத்துக் கொள்ளு அயலாளி. இந்த சமர்கால நேரத்தில் எழுது. ஓ, இது வலிக்கிறது. Means Ingrid Funderang. Who? ஒட்டியடிக்க வேண்டாம். நான் என்ன யோசிப்பேன்? ஒரு யோசனை. Auster Clurde Ruptius Hudier. Larry Winstrelvers Megamalaye. Matsoers Berumberlarka. Ankrea Primalanala. And Cruia Conans. சிறப்பாக உள்ளது. ஜெனிபரிந்தை போலவே கண்டு கொள்ளவில்லை. ஓ மரி, ஏன் நீ ப்ராப்பரம் எரிகிறாய்? இங்கே என்ன இருக்குது? இந்த கலக்கலான திரைகளை எங்கு வாங்கினாய்? வாவ். இப்போது மேஜை துணி வேலைக்கு வரும். Wow, is all sort branding nano? Works at zeros. Hey, Ayalwasi. Unirka. Oh, வாழ்க்கை மிகவும் சலிப்பு. ஒரு யோசனை. நான் ஒரே ஒரு ஆச்சரியமான பொருளை ஆர்டர் செய்ய போகிறேன். மேரி பொறாமைப்படும். ஆம், நான் ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்கிறேன். Allard Eraser Answer order. Treasure drink for a second near arena array. கண்டிப்பா மிஸ். Yallavder. Hungary senior doll extra crewingo. Understood by? Nice in your elevation around for the ஹலோ பெண்களே, என் மிருகமான வீட்டை பாருங்க. வாவ், இது அதிசயமா இருக்குது ஜெனிபர். இங்க ரொம்ப இன்பமா இருக்குது. நாங்க ஒரு தனிப்பட்ட விருந்து நடத்துறோம். யாரையும் உள்ள அனுமதிக்காத. அதனால் மகிழ்வடைய ஆரம்பிக்கலாம். ஓ, எனக்கு ஒரு அற்புதமான யோசனை வந்துச்சு. வேலைக்கு வருவோம். அதனால மேசை துணி. என்ன இப்போ ஆத்திரங்கள் இல்லையா? என்ன சொல்றாரு நயலவர்? இசையை அதிகப்படுத்துவோம். ஓ, அது என்ன? அதை எப்படி ரசிக்கிறாய் மேரி? சரி, விடியுங்கள் அயலவரே. இப்போது செயல்பட நேரம். பாதுகாப்பு. என் அறையில் உள்ள பெரும் சத்தம் பற்றி புலம்ப விருப்பமாக இருக்கிறேன். அந்திப்புஸ் என்னோடஸ் அல்ஃபுர்பகல் டிரிச்சன் இங்க துவங்கிசோ. நான் எல்லாத்தையும் காட்டுறேன். இங்க இருக்கிறாங்க ஒழுங்கு மீறுபவர்கள். உடனே அவற்றை நாங்கள் கண்டுபிடிப்போம். மிஸ், என்ன நடக்குது? ஹே, நீங்க யார்? உங்க மேல் புகார்கள் உள்ளன மிஸ். இந்த பிரச்சனையை எப்படி முடிக்கலாம் என்று எனக்கு தெரிகிறது. எடுத்துக்கொள்ளுங்கள். என் கண்ணை மூட தயாராக உள்ளேன் என நினைக்கிறேன். இனி யாரும் இங்கே வர வேண்டாம். ஏய், இது என்ன? இன்னொரு யோசனை. என்னிடம் என்ன இருக்கிறது? குளிர் ஒளிரும் கோலம். Boris. Nagar Suray sound Panet Myro. Jenno, we're based in Urkers Carpurnius Castro. Terminator Bardi. நாம் வின்சில் டிஸ்கிலின் துண்டுகளை எடுத்து வச்சுக்கிறோம். Vai, diurian disco bande. Bet, and I sent you separate medor salad. மீதம் உள்ள டிஸ்க் பகுதிக்கு நம்ம சுவர் அலங்காரம் செய்ய போகிறோம். அருமை. என் அறை மின்னுகின்றது. இப்போது இசையை ஆன் செய்ய நேரம் மற்றும் நான் சிறிது வேடிக்கை காணலாம். அது கொஞ்சம் பெரும் சத்தமாக இருக்கும். என்ன நடக்குது? ஓ, வாவ், மேரிய பார்க்க போகலாம். ஹலோ, இதுக்கு நீங்க என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க என்பதை பார்க்க வந்தோம். இதுவே ரொம்ப குளியா இருக்கு. Or so, but approval or so. Wars aria on a main for Churrasril. Aipa, hey, go to
அதை சுற்றி மட்டும் வைக்க வேண்டும். ஏன் உனது எப்படி கண்டுபிடித்தாள்? எப்படி வசதியாக இருக்கிறது. எனக்கு என்னுடைய வீடு மிகவும் பிடிக்கும். அதுதான் ஆர்டர். விரைந்து செய். வாங்க. Girls, that was very very and why you never tell Paulson we're boys. ஆமாம், எனக்கு வேண்டியது சரியாக இதுதான். Hi, Suverla, cigarette. இது உங்களுக்காக. கவனமாக இரு. ஓ வாவ், எப்படி அதுதான். புரிந்தீர்களா? ஓ, என்ன நடக்குது? ஓ இல்லை, இது சுடர்கிழி. எங்கள் கையில் தீயணைப்பு கருவி உள்ளது. நாங்கள் எல்லாவற்றையும் இங்கே வெளியிடுங்கள். கவலைப்படாதே ஜெனிபர், எல்லாம் கட்டுக்குள் இருக்கிறது. ஆனால் என் வீடு அது நாசமாகிவிட்டது. கேட்க முடியல ஜெனிஃபர். ஆனால் நீ எப்போதும் என் வீட்டில் தங்கலாம். சரி, உன் வீட்டுக்கு போகலாம். இங்கேயும் சூழல் நல்லதுதான் இல்லையா? ஆம், மிகவும் அழகாக உள்ளது. அங்கே என் மென்பூச்சி பாசங்களை சந்தி. நான் எங்கு தொடங்குவது? எனக்கு தெரியும். அந்த நிறங்களை பாருங்கள். நான் கூரையை அலங்கரிக்கிறேன். இது மிகவும் பிரகாசமாக உள்ளது. ரொம்ப குளிர்ச்சியானது. நல்லா இருக்கிறது. நான் உனக்கு ஒரு முத்தம் அனுப்புகிறேன். என்ன? வாவ். ஏய், நீ என்ன செய்கிறாய்? நான் தயாராக இருக்கிறேன். நானும் கூரையுடன் தொடங்குவேன், ஆனால் நான் உலோக சங்கிலிகளை பயன்படுத்துவேன். ஆமாம், இது சரியானது. முத்தம் பதிலாக நான் ஒரு மண்டையை தொங்க விடுவேன். நீங்கள் பயந்து விட்டீர்களா? ஹா 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 ஹா. அருமை. பிலா 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 பிலா. உண்மையிலேயே அப்பா, என் அழகான ஜன்னல் சாளரங்களை பாருங்கள். என்ன, நான் கருப்பு சாளரங்களை வைத்திருப்பேன். ஆம், எதுவாக இருந்தாலும் என்ன சேர்க்கலாம்? சரி, நான் என் பிரகாசமான நிறங்களின் பலகையை எடுப்பேன். என் இளஞ்சிவப்பு வீட்டின் சுவர்கள் மிகவும் அழகாக இருக்கும். இது அற்புதமாக இருக்கிறது. ஆஃப் ஆஃப் ஆஃப். எவ்வளவு மந்திரமாய் இருக்கிறது. வாவ். நான் ஒரு சிறிய மென்மையான பாயை சேர்க்கிறேன். ஒரு ஊதா நிற கைகள் மேசை மற்றும் ஒரு இளஞ்சிவப்பு கடின மேசை. சில வடிவமைப்புகளை சேர்க்கிறேன். வாவ், என்ன? மற்றும் அலங்காரமாக வாவ்வால்களை வைத்திருப்பேன். குழு. அது ஊதா சுவர்களில் அற்புதமாக தெரிகிறது. அதை பாருங்கள். என் கைக்கழல்கள் இங்கே சிறப்பாக இருக்கும். முடிஞ்சது. சிலந்தி வலைகளுடன் ஒரு சோஃபா, ஒரு மண்டையோடு மேசை மற்றும் ஒரு படுக்கை அறை மேசை. மேலே சில அலங்காரங்களை சேர்த்து ஒரு மிருதுவான பாய் கருப்பு. நிச்சயமாக அந்த விளக்கை பாருங்கள். ஓ, சுவைக்கும் கோம்பு. ஆம், பூம் பூம். நான் சுவரில் புதன்கிழமையின் புகைப்படத்தை ஒட்டுவேன். அப்படியா? அவளுக்கு எந்த அறை பிடிக்குமா? கண்டிப்பா. சரி சரி சரி, இது அற்புதமாக இருக்கிறது. சரி. ஆயு, வாவ். நான் என் வீட்டுக்கு திரும்பி செல்வேன். ஆம். இந்த விற்பனை இயந்திரத்தை பாருங்கள். உள்ளே சுவையான மிட்டாய் இருக்கிறது. மேலும் சில அழகான கரடிகள். எனக்கு வேறு ஒரு யோசனை வந்துவிட்டது. பார்ப்போம். இந்த அழகான வானவில் பாருங்கள். இது இந்த சுவரில் அருமையாக இருக்கும். கொடுத்தேன். உங்களுக்கு சில சுவையானவை வேண்டுமா? அதோ போங்கள். அதை ஒரு கிண்ணத்தில் வைக்கிறேன்.
ஹே ஹே ஓ நன்றி, உங்களுக்கு இது பிடிக்கும் என்று நினைக்கிறேன். யாம் ஹூ ஓ என் கடவுளே. சரி சரி பெண்களே, முதல் மாடி தயார். இது முற்றிலும் சிறந்தது. வாவ். அடுத்ததுக்கு போவோம். சமையலறைக்காக கருப்பு மரச்சாமான்களை பயன்படுத்துவேன். ஓ ஆம், அந்த அலமாரிகளை பாருங்கள். மண்டை ஓடுகளுடன் நிச்சயமாக. மற்றும் அதன் அருகில் ஒரு உண்மையான கல்லறை. வெறும் கிண்டல் தான். அங்கே அலமாரிகள், ஒரு மேசை, நாற்காலிகள் மற்றும் சில பாத்திரங்கள் உள்ளன. நிச்சயமாக. வாவ், என்ன ஒரு உணர்வு. சுவரில் பழமையான கடிகாரம். இன்னும் சில விஷயங்கள் தயாராகிவிட்டது. ஓ, ஒரு வௌவால். ஓ மை காட், அது நமக்காக. இங்கே வா. புதன்கிழமை உனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார். ஆஹா, அவர்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறார்கள். நான் கொஞ்சம் கோக் எடுத்துக்கொள்கிறேன். அருமை. நன்றாக இருக்கிறது. ஓ, என்ன ஒரு கனவு காட்சி. இந்த சமையலறை இனி ஏற்றதல்ல. இதை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? ஆம், மிகவும் சிறந்தது. ஹே, நான் உண்மையில் இளஞ்சிவப்பு அலமாரிகளில் ஏதாவது வரைவேன். பார்ப்போம். ஓ, அது மிகவும் அழகாக இருக்கிறது. சில மேலும் கூறுகளை சேர்த்தல். நான் ஒரு மேதை கலைஞன். இது குளிர்ச்சியாக இல்லையா? இதை உள்ள வைக்கிறேன். நான் இதை ஏற்கனவே விரும்புகிறேன். ஒரு மேசையும் நாற்காலியையும் வைக்கிறேன். வாவ், பூனை பற்றி மறக்காமல் இருக்கலாம். நீங்கள் சிறந்தவர். ஓ, நான் முற்றிலும் மறந்துவிட்டேன். நமக்கு ஒரு இளஞ்சிவப்பு ஸ்பீக்கர் தேவை. சரி, இதோ இது. அதை விரும்புகிறது போல தெரிகிறது. ஓ, இந்த இசை. பெண்களே, உங்கள் சமையலறை சிறப்பாக இருக்கிறது. ஓ, இது மிகவும் சத்தமாக இருக்கிறது. மற்றும் உங்களுக்கு இது எப்படி பிடிக்கிறது உங்களே? அப்படியா? நாம் அடுத்ததுக்கு போகிறோம். ஓ இல்லை, ஒரு சிலந்தி. அட, அது உண்மை அல்ல. என்ன டீனா, இது நகைச்சுவை அல்ல. ஓ, என்னை. சரி சரி சரி, பார்ப்போம். சிலந்தி வலை. சிறந்த திரைகள் இப்போது. நான் உடனே ஒரு பாயை சேர்க்கிறேன். மோசமில்லை. உன்னால் என்ன? என் திரைகள் வண்ணமயமான மணிகள் ஆக இருக்கும். இது மிகவும் அழகாக இருக்கிறது. பாருங்கள், இதோ ஒரு ஜன்னல், இன்னொரு ஒன்று மற்றும் ஒரு பிரகாசமான பாயும். முழு தரையும் இதனால் மூடப்படும். அருமை. நீ இங்கே என்ன செய்கிறாய்? கொஞ்சம் காத்திரு. அது சரி. அது நகைச்சுவையாக இருக்கிறது. ஓ, என் புருவம். என்ன? ஓ, அதை அவசரமாக திருப்பி அனுப்ப வேண்டும். நல்லது, மிகவும் சிறந்தது. நான் உங்களுக்கு இப்போது காட்டுகிறேன். சரி, வால்பேப்பர் பற்றி பேசுகிறோம். மூன்றாவது அறையில் சுவரில் யூனிகார்ன்கள் மற்றும் வானவில் இருக்கும். இது ரொம்ப பிரகாசமாகவும் அழகாகவும் இருக்கிறது.
அது உங்கள் கோட்டுகளுக்கான இடம். உங்கள் அழகான படுக்கை. இந்த இதய வடிவத்திலான தலையணையை பாருங்கள், அழகாக இருக்கிறது. ஒரு மேக்க மேசை கண்டிப்பாக. ரொம்ப குளிர்ச்சியான விஷயங்கள் நிறைய. நீங்கள் அதை விரும்புவீர்கள். ஹை பை நண்பா. அப்படியா டீனா, என் வீடு தயார். என்ன? நான் வேகமாக இருந்தேன். ஓ, நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, ஒரு கருப்பு படுக்கை சந்திரனுடன். இது அற்புதமாக இருக்கிறது. சில விவரங்களை சேர்க்கிறது. அந்த சாண்டிலியர்கள். ஒரு வயலின் உங்கள் படுக்கையின் பக்கத்தில் இருக்கிறது. என்ன நினைக்கிறீர்கள்? வென்ஸ்டே? ஓ சரி, இங்கே நாங்கள். ஆம், நீங்கள் இப்போது கண்டிப்பாக வாசிக்கலாம். ஹூம் ஹூம் ஹூம். பாருங்கள், பிரிட்னி. அப்படித்தான் இருக்க வேண்டும். சரி. ஓ, என்னை ஆர்போஸ், வீடு புதன்கிழமைக்கும் என்னிடுக்கும் தயாராக உள்ளது. எல்லாமே மிகவும் நன்றாக இருக்கிறது. எங்கள் தங்கள் பொம்மைகளுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஓ, பிரிட்னி, ஏதாவது பிரச்சனையா? டீனா, நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லை. ஹாரி, ஓ போகலாம். பெண்கள் ஏதோ ஒன்றை கண்டுபிடித்துள்ளனர். சிறப்பு. உங்கள் வீடுகள் மற்றும் பொம்மைகள் மிகவும் வேறுபட்டிருந்தாலும் நீங்கள் ஒன்றாக விளையாடலாம். இனிப்புகளை பகிர்ந்து கொள்ளலாம். ருசியானது. சிறந்த நேரத்தை கழியுங்கள். அடுத்த சவாலில் உங்களை சந்திப்போம். அது மிக விரைவில் இருக்கும். பை